யானை டாக்டர். இந்த கதை ரொம்ப பிரபலமான யானைகளை பத்தின கதை. எழுத்தாளர் ஜெயமோகன் எழுதின சிறப்பான ஒரு உண்மை சம்பவம். அத வரலாறுன்னு கூட சொல்லலாம். டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி உலக புகழ் வாய்ந்த விலங்குகள் டாக்டர், குறிப்பா யானைகளுக்கான சிறப்பு டாக்டர். அவரை பெருமைப்படுத்துற விதத்துல எழுதின ஒரு சிறப்பான சிறுகதை தான் இந்த படைப்பு. எழுத்தாளர் அவரே கதை சொல்ற மாதிரி இந்த கதை நகரும். நமக்கு முன்னுதாரணமா இருக்கிற மனுஷங்களை தெரியாத அளவுக்கு தான் இன்னைக்கான மீடியா இருக்கு. எல்லாருமே பரபரப்பான விஷயத்த தான் எதிர்பார்க்கிறாங்க. நம்ம உடல் சிலுத்து போற அளவுக்கு இன்னும் நிறைய ஜீவன்கள் அவங்க வேலையை பிரமாதமா செஞ்சுட்டு தான் இருக்காங்க. ஆனா இந்த காலகட்டம் அவங்கள நம்ம கண்ணு முன்னாடி காட்டுறதில்ல. அதுக்கான ஒரு முயற்சி தான் இந்த சிறுகதை. இந்த கதையை உங்களுக்கு நான் சொல்றதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். வாங்க கதைக்குள்ள போகலாம். காலையில 6 மணிக்கே போன் சத்தம். அதை கேட்டதுமே ஒரு எரிச்சல் வரும் பாரு. அத வார்த்தையால இங்க சொல்ல முடியாது. ஆனாலும் எடுத்தாக வேண்டிய கட்டாயம் இருக்கும். ராத்திரி தூங்குறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். ஏப்ரல் மே மாசத்தை தவிர மத்த எல்லா மாசமும் இங்க அப்படி ஒரு குளிர், மலைச்சாரல் அடிக்கிற மாதிரியே இருக்கும். இந்த காட்டுல இருக்க எல்லாரும் கிட்டத்தட்ட 7:30 மணிக்கே தூங்கிடுவாங்க. ஜாமத்துக்கு வர இருட்டு 7:30 மணிக்கு ஊர்ல போத்துன மாதிரி இருக்கும். இதுல என்ன சிக்கல்னா, இங்க இருக்கிற வனக்காவல் அதிகாரிகளும் 7:30க்கே தூங்கிடுவாங்க. அதனால நான் 9 மணி வாக்குல என்னோட ஜீப் எடுத்துட்டு 4-5 வனக்காவலர்களை ஏத்திட்டு காட்டுக்குள்ள ஒரு ரவுண்டு போயிடுவேன். என்னோட வேலையிலேயே ரொம்ப முக்கியமான வேலை இதுதான். நான் ஒரு வனத்துறை அதிகாரி அப்படிங்கறத உணர்றதே அந்த நேரத்துலதான். காலையில முழுசா எனக்கும் அந்த வேலைக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி வேலை இருக்கும். அந்த போன் சத்தம் ஓஞ்சி போச்சு. திரும்பி படுத்துக்கிட்டேன். காலையிலே காட்டுல இருந்து யாரும் கால் பண்ண மாட்டாங்க. ரொம்ப அவசியமா இருந்தாதான் கால் வரும். ஏன்னா இங்க இருக்க எல்லாருக்குமே இந்த காட்டோட நிழல் அத்துப்படி. கால் பண்ணது யாரா இருக்கும்? ஏதாச்சும் அர்ஜென்ட்டா இருக்குமோ? ஆனா என்னோட மூளை என்ன தூங்கதான் சொன்னுச்சு. கலைஞ்ச தூக்கத்தை மறுபடியும் கஷ்டப்பட்டு வர வச்சு அந்த தூக்கத்துக்குள்ள போறப்போ மறுபடியும் போன் சத்தம். இப்பதான் அது யாரா இருக்கும் அப்படிங்கறதே எனக்கு தெரிஞ்சுது. தூக்கத்துல ஒருவேளை நான் எல்லாத்தையும் மறந்துடுறனோ அப்படின்னு தோணுச்சு. இந்த முறை போனை எடுத்து ஹலோன்னு சொன்னேன். பேசினது என்னோட நண்பன் ஆனந்த். என்னடா இன்னும் தூக்கமா? இல்லடா, நேத்து தூங்க ரொம்ப லேட்டாச்சு. குளிர் வேற தாங்க முடியல. குளிர் தாங்க முடியாம கம்பளி எடுத்து போத்திட்டு ஒரு சேர்ல உட்காந்து சாவகாசமா பேச ஆரம்பிச்சேன். நேத்து கல்ச்சுரல் மினிஸ்டர் அவனுக்கு கால் பண்ணி அவரை பார்க்க முடியுமான்னு கேட்டாருன்னு சொன்னான். அதை கேட்டதும் எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். நான் ரொம்ப நாளா யானை டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி அவங்களுக்கு தேசிய அளவுல ஒரு விருது வாங்கி கொடுக்கணும்னு பேராசக்காரனா சுத்திட்டு இருந்தேன். அதனாலதான் ஆனந்த் சொன்னதுமே அவ்வளோ ஒரு சந்தோஷம். அவன் மேல சொல்ல ஆரம்பிச்சான். கல்ச்சுரல் மினிஸ்டர் கூப்பிட்டதால அவரை பார்க்க போயிருந்தேன். அவரோட ஹோம் கார்ட்ல தான் ஸ்காட்ச் குடிச்சோம். அவரும் அவங்க கமிட்டியும் யானை டாக்டர் பத்தி கேள்விப்பட்டதுமே ரொம்ப குதூகலமாயிட்டாங்க. அந்த பெரியவரை நேர்ல பார்க்க முடியுமான்னு கேக்குறாங்கடா. எதுக்கு சார், இங்க வந்துதானே அவர் அவார்ட் வாங்க போறாரு அப்படின்னு சொன்னேன். இல்லப்பா, அவர் இருக்கிற இடத்துக்கு ஒரு முறை நேர்ல போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, நான் ஏற்பாடு பண்றேன்னு சொல்லியிருக்கேன். சோ அப்ப என்ன? அப்ப டேய், நேத்தே எல்லாம் கன்ஃபார்ம் ஆச்சு. லிஸ்ட் எல்லாம் நேத்தே மினிஸ்டர் கையெழுத்து போட்டு பிரசிடென்ட் டேபிளுக்கும் போயிடுச்சு. அநேகமா இன்னைக்கு காலையில பிரசிடென்ட் டேபிள்ல வச்சிடுவாங்க. அவர் மதிய சாப்பாட்டுக்கு அப்புறம் ஆபீஸ்க்கு வர்றது இல்லையா, அதனால இன்னைக்கு சாயங்காலம் 5:30 மணிக்குள்ள நியூஸ்ல வந்துரும். எனக்கு இத கேட்க கேட்க சந்தோஷம் தாங்க முடியல. என்னோட வாயில இருந்து வார்த்தையே வரல. அதையும் மீறி தேங்க்ஸ் சொன்னேன். டேய் என்னடா இதெல்லாம் அப்படின்னு ஆனந்த் சொல்ல, திரும்பவும் ரொம்ப தேங்க்ஸ்டா, நான் இதை என்னோட வாழ்க்கையில என்னைக்குமே மறக்க மாட்டேன் அப்படின்னு விக்கி விக்கி சொன்னேன். நான் இதுக்காக எவ்வளோ சரி, அதை விட ரொம்ப பெரிய விஷயம் நடந்திருக்கு. எப்படி சொல்றதுன்னு தெரியல. சட்டுன்னு என் மேல மொத்த அருவியும் கொட்டின மாதிரி இருக்குடா. அப்படியே துள்ளி எழுந்து கத்தணும் போல இருக்கு. வெறித்தனமா டான்ஸ் ஆடணும் போல இருக்கு. என்னடா அப்படின்னு ஆனந்த் கேட்டான். இல்லடா, பயங்கரமா டான்ஸ் ஆடணும் போல சந்தோஷமா இருக்கு. அட ஆட அப்படின்னு சொல்லி அவனும் சிரிச்சான். சொல்ல போனா எனக்கும் அப்படிதான்டா இருக்கு. துள்ளி குதிக்கணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லி அவன் மேல பேச ஆரம்பிச்சான். நேத்து நான் என்னோட வேலையை முடிச்சுட்டு ராத்திரி வரதுக்கு கிட்டத்தட்ட 11 மணி இருக்கும். ஆனா வந்ததுமே உன்கிட்ட முதல்ல இந்த விஷயத்த சொல்லணும்னு உனக்கு 4 வாட்டி கால் பண்ணேன். ஆனா என் கெட்ட நேரம் நீ போனை எடுக்கல. சாரிடா, நான் நேத்து முழுக்க காட்டுக்குள்ளதான் இருந்தேன். அப்படிதான்டா நானும் நினைச்சேன். அதான் காலையிலே கால் பண்ணேன். இது ரொம்ப சீக்கிரம்னு தெரியும், இருந்தாலும் பரவாயில்லன்னு கூப்பிட்டேன். விஷயம் அவ்வளவு பெருசு இல்ல. எப்படி எனக்கு மட்டும் தூக்கம் வரும்? சொல்லலைன்னா மண்டே வெடிச்சிடாதா? அதுவும் இல்லாம லிஸ்ட் ஃபைனல்ஸ் ஆகாம என்னாலையும் ஒழுங்கா தூங்க முடியல. பிரஸ்ல வர்றதுக்கு முன்னாடி யார்கிட்டயும் இதை சொல்லவும் முடியாது. இதெல்லாம் அமைதியா கேட்டு ரசிச்சுட்டு இருந்தனா, ஏய் நீ உண்மையிலே தரமான சம்பவம் பண்ணிருக்க அப்படின்னு சொன்னேன். சரிதான்டா, இது என்னோட கடமைடா அப்படின்னு சொன்னா ஆனந்த்.
இதுக்கு தானே எனக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. ஆனா பாரு, பண்றதெல்லாம் எடுபடி வேலைங்க தான். எப்பவாச்சுதான் படிச்சதுக்கு ஏத்த மாதிரி வேலை செய்யறேன். இந்த சான்ஸ் கொடுத்ததுக்காக உனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். மனசே நிறைஞ்ச மாதிரி இருக்குன்னு சொன்னான் ஆனந்த். அதை கேட்கும்போது எனக்கு சிரிப்பா இருந்தது. டேய் பாத்துடா, அழுதுட போற அப்படின்னு சொன்னேன். போன வைடா நாயே அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டான் ஆனந்த். அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. மடி மேல கைய வச்சு உட்கார்ந்துட்டு இருந்தேன். அந்த சந்தோஷத்துல மனசு முழுசா நிறைஞ்ச மாதிரி இருந்துச்சு. மனசோட பாரத்தை அப்பதான் முறை உணர்ந்தேன். எழுந்து கூட நிக்க முடியல. அதே சந்தோஷத்துல 4 பெருமூச்சு விட்டதுக்கு அப்புறம் தான் மனசு லேசாச்சு. அப்புறம் எழுந்து போய் அடுப்பை பத்த வச்சு பிளாக் டீ போட்டேன். அதை எடுத்துட்டு கதவை திறந்து வீட்டுக்கு வெளியே வந்தேன். இருட்டுக்குள்ளார உள்ளங்கைய பார்த்த மாதிரிதான் பால்கனி இருந்துச்சு. காட்டுக்கு இன்னும் விடியல. அந்த ராத்திரி இருட்டோட ரம்யம், காட்டுல கேக்குற ரீங்காரம் என்ன மிரட்டுற மாதிரி இருந்துச்சு. அந்த குளிருக்கு டீ சீக்கிரமே ஆறி போச்சு. அந்த ரம்யமான நேரத்துல காடை தூங்கி எழறத பார்த்துட்டு இருந்தேன். அப்போ வீட்டு கூரையில இருந்த ஓட்ட வழியா மரநாய் கத்துற சத்தம் கேட்டுச்சு. கெட்டி பார்த்தேன். கொஞ்ச நேரத்திலே அந்த மரநாய் கூரைக்குள்ள குதிச்சு துணி காய போடுற கொடி வழியா பக்கத்துல இருந்த தேக்கு மரத்து மேல ஏறிடுச்சு. அதை பார்த்த மாதிரியே நான் உள்ள போய் பல்ல விளக்கிட்டு என்ன பண்ணலாம் அடுத்துன்னு யோசிச்சேன். இந்த விஷயத்த டாக்டர் கிட்ட போய் சொல்ல முடியாது, வேற வழி இல்ல, சாயங்காலம் வரைக்கும் பொறுத்துட்டு தான் இருக்கணும், அதான் முறைன்னு தோணுச்சு. ஆனா இந்த விஷயம் அவருக்கு தெரிய வர்றப்போ நான் கண்டிப்பா அவர் கூட இருக்கணும். அதை விட பெரிய சந்தோஷம் வேற எதுவும் இல்லை அப்படின்னு தோணுச்சு. அதை வரைக்கும் வழக்கமா காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் அபத்தமா வர கடுதாசிக்கெல்லாம் பதில் கடுதாசி எழுதணும். ஆனா எல்லா நாள் மாதிரியும் இந்த நாள் இருக்காது. ஏதோ ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. பகல் முழுக்க அவர் கூடவே இருக்கணும். எதுக்கும் அந்த டிரான்சிஸ்டர் கூட வச்சுக்கணும். செய்தி வந்ததுமே நான் முதல்ல அதை அவர்கிட்ட சொல்லணும். அவரை எதிர்பார்க்காத நேரத்துல அவரோட காலை தொட்டு கும்பிடணும். அப்போ என்னோட கண்ணுல இருந்து ஒரு சொட்டு ஆனந்த கண்ணீர் வரும். அதை நினைச்சா இப்பவே சந்தோஷமா இருக்கு. ஆனா எக்காரணத்தை கொண்டு இதுக்கு பின்னாடி நான் இருக்கேன் அப்படிங்கிற விஷயம் அவருக்கு தெரியக்கூடாது. தெரிஞ்சா என்ன பண்ணுவாரு? ஒன்னும் சொல்லாம போலாம். இல்லைன்னா வழக்கமா அவர் பண்ற வேலைக்கு நடுவுல ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சமா உதட்டோரத்துல கஷ்டப்பட்டு சிரிக்கவும் செய்யலாம். இல்லைன்னா சம்பந்தமே இல்லாம பைரனை பத்தியோ கபிலனை பத்தியோ ஏதாச்சும் பேச ஆரம்பிப்பாரு. அவரும் மனுஷன் தானே. ஆனா இந்த விஷயம் அவருக்கு பிச்சைக்காரன் தட்டுல விழுந்த தங்க காசு மாதிரி இருக்கும். அவ்வளவு பெரிய விஷயமா அவருக்கு தெரியாது. இப்படி கனவுல எல்லாத்தையும் யோசிச்சுட்டு கை கால் உடம்பு எதுவும் வெளியே தெரியாத மாதிரி ஸ்வெட்டர்லாம் எடுத்து போட்டுட்டு பைக்கை எடுத்துட்டு காட்டுக்குள்ள கிளம்பினேன். போற வழியில டூருக்கு வந்த 15 இளைஞர்கள் குளூர்ல நடுங்கிட்டு இருந்தாங்க. ஸ்வெட்டர் போட்டுதான் இருந்தாங்க. ஆனா அவ்வளவு நடுக்கும். அவங்க ஏற்பாடு பண்ண ஜீப் இன்னும் வந்து சேரல போல. அந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி அவங்களால அமைதியாவும் இருக்க முடியல. அது அவங்களுக்கு மட்டும் இல்ல, டூர் வர்ற யாருக்குமே தெரியாது. உணர்ச்சி வசப்பட்ட குரங்கு மாதிரி அங்கேயும் இங்கேயும் துள்ளி குதிச்சிட்டு இருந்தாங்க. குரங்க விட மோசமா சத்தம் போட்டு குதிச்சிட்டு இருந்தாங்க. அவங்கள கடந்து காட்டு வழிக்குள்ள நுழைஞ்ச. தலைக்கு மேல முழுசா அடர்த்தியான மரம் இருந்தது. இலைகளுக்கு இடமே இல்லாத மாதிரி அவ்வளோ அடர்த்தியா இருந்துச்சு. அந்த குளிருக்கு அதுல இருந்து பனித்துளி வர சுட்டிட்டு இருந்தது. தர முழுசா காஞ்ச இலையோட சருகுதான். அது மேல வண்டி போகும்போது வந்த சத்தத்துல பக்கத்து புதர்ல இருந்த பிராணிங்க சடபடான்னு ஓடி மறைஞ்ச சத்தம் கேட்டுச்சு. தூரத்துல ஒரு கருங்குரங்கோட சத்தம் உஃபு உஃபுன்னு கேட்டுச்சு. அதான் இந்த காட்டோட காவல் வீரன். நான் அது பக்கமா போக போக சத்தம் அதிகமாச்சு. அது எப்பவுமே காட்டுலயே காவல் வீரன் மாதிரி. அது எப்பவுமே காட்டுல இருக்க உயரமான மரத்துலதான் இருக்கும். அதுவும் உச்சி கிளையில தான் இருக்கும். அதுக்கு கீழே சில கருங்குரங்குங்க இருக்கும். அதெல்லாம் என்னையே பாக்குற மாதிரி எனக்கு தோணுச்சு. தூரம் போக போக அதோட சத்தம் அப்படியே குறைஞ்சுது. அப்ப நடுவுல இருந்த ஒரு தடுப்பணையை தாண்டி நான் போயிட்டு இருந்தேன். அந்த அணையில இருந்த தண்ணிக்கு மேல நீராவி தயங்கி தயங்கி வெளியே வந்துட்டு இருந்துச்சு. பக்கத்துலதான் வெள்ளக்காரன் காலத்துல போட்ட ஒரு கருங்கல் ரோடு இருக்கு. அதுல ஜீப் கஷ்டப்பட்டு தான் போகும். அந்த ரோட்ல பைக் போக முடியாது. கருங்கல் அடிச்சதுக்கு கொடுத்த சாபம் போல. 4 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ரோடு போய் சேர்ற ஒரு மலைக்கு கீழே தான் நான் முறையா யானை டாக்டர் கிருஷ்ணமூர்த்திய பார்த்தேன். அப்ப நான் வனத்துறைக்கு சேர்ந்து 2 வருஷம் தான் வந்து 1 வருஷம் குன்னூர்ல இருந்தேன். அப்புறம் 8 மாசம் களக்காட்டுல, அதுக்கப்புறம் 2.5 மாசம் கோயம்புத்தூர்ல வேலை செஞ்சுட்டு டாப் ஸ்லிப்புக்கு அப்பதான் வந்திருந்தேன். முதல் 4 நாள் ஆபீஸ புரிஞ்சுக்கிறதுலயே போயிடுச்சு. ஒரு நாள் நான் ஆபீஸ் போறதுக்கு முன்னாடியே மாரிமுத்து வந்து, சார், ஒரு யானை மலைக்கு கீழே செத்து கிடந்துதான் அந்த பக்கம் போனவங்க பார்த்து சொல்லியிருக்காங்க. மேலதிகாரியும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஆட்களும் விடிய காத்தாலே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி முடிச்சான். எனக்கு அந்த விஷயம் எவ்வளவு பெருசுன்னு தெரியல. நான் சாவகாசமா குளிச்சியும் முடிச்சு ஜீப்ல ஏறி அந்த இடத்துக்கு போனேன். வழியில வந்த 4 காட்டு எருதுங்களை வண்டியை நிறுத்தி வேடிக்கை பார்த்துட்டே போனேன். நாங்க போய் சேர்ந்தப்போ எல்லாருமே அங்க வந்து சேர்ந்திருந்தாங்க. மாரிமுத்துவை கூப்பிட்டு யாரெல்லாம் வந்திருக்காங்கன்னு கேட்டேன்.
சார், இங்கே கெஸ்ட் ஹவுஸில் இருக்கிற ஆஃபீஸரும் யானை டாக்டரும் வந்திருக்காங்கன்னு சொன்னான். ஆமாம் சார், யானை டாக்டர் தான் எப்போவுமே முதல்ல வருவார் அப்படின்னு சொன்னான். யானை டாக்டர் அப்படிங்கிற பேரை அப்போ தான் கேள்விப்பட்டேன். யாரோ ஒரு அரசாங்க வேலையில் இருக்கிற மிருக டாக்டர் தான் அவரு அப்படின்னு நினச்சேன். வண்டி அந்த யானை சடலத்துக்கிட்ட போகும்போதே குடலெல்லாம் கொமட்டுற மாதிரி ஒரு நாத்தம். கிட்ட போக போக குடல் மட்டும் இல்லை, மூக்கு நாக்குன்னு மொத்தம் உடம்பும் அந்த நாத்தத்தை உணர்ந்துச்சு. கிடுகிடுன்னு வண்டியை விட்டு இறங்கி போய் ஓரமாக வாந்தி எடுத்தேன். அப்படியே கொஞ்ச நேரம் கீழே உட்காந்துட்டு இருந்தேன். கொஞ்ச நேரம் கழிச்சு எழுந்து நின்று தலை சுத்துற மாதிரி இருந்துச்சு. என்ன மாதிரி சர்வீஸ் எக்ஸாம் எழுதி அதிகாரியா வர்ற ஆபீசரை பார்க்கும்போது கீழ்மட்டத்துல இருக்க எல்லா அதிகாரிக்கும் ஒரு இலக்காரமும் வெறுப்பும் இருக்கும். ஏன்னா அவங்க பல வருஷமா முட்டி மோதி ஒவ்வொரு படியா ஏறி வர்றப்போ என்ன மாதிரி ஆபீசருங்க பறந்து வந்து அந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்க மாதிரி அவங்களுக்கு தோணும். என்ன கேட்டா அதான் உண்மைன்னு சொல்லுவேன். அவங்களோட உதவி வச்சுதான் நாங்க வேலை செய்ய முடியும். எங்க மூளையை வச்சுதான் அவங்கள வேலை வாங்கணும். ஆனா எங்களை அவங்க சார்ந்து இருக்கிற மாதிரி ஒரு பிரம்மையை உருவாக்கணும். அதுக்குதான் எங்களுக்கு பயிற்சி கொடுப்பாங்க. அரசாங்கத்துல இருந்து அவங்களுக்கு உத்தரவு கொடுக்கற யமன் மாதிரி நாங்க. அங்க சுத்தி நின்றுட்டு இருந்த கூட்டத்தை பார்த்தேன். எல்லாரும் நாத்தம் அடிக்க கூடாதுன்றதுக்காக யூடிகோலன்ல நினைச்ச கர்ச்சீஃபை மூக்குல கட்டிட்டு இருந்தாங்க. ஒரு ஊழியர் ஓடி வந்து எனக்கும் ஒரு கர்ச்சீஃப் கொடுத்தாரு. மூக்குல கட்டினதுமே மூக்குல இருக்கிற ஜவ்வு எரியற மாதிரி இருந்துச்சு. திரும்பவும் அந்த உக்கிரமான நாத்தம் பொறுக்க முடியல. என்னைய வெறப்பா தயார் பண்ணிட்டு கூட்டத்தை விலக்கி பார்த்தேன். எனக்கு ஒண்ணுமே புரியல. ஒரு 20 அடி நீளத்துக்கு 10 அடி அகலம் இருக்கிற சேத்து குழியில ஒரு பூட்ஸ் போட்ட காலோட தலையில ஒரு தொப்பி போட்ட மாதிரி ஒரு வயசான மனுஷன் ஒரு கத்தியோட இருந்தாரு. அவரோட ட்ரெஸ் முழுக்க சேறு தெரிச்சு அங்கங்க ஒழுகிட்டு இருந்துச்சு. அந்த இடமே ஒரு சாண குழி மாதிரி இருந்துச்சு. முதல்ல எட்டி பார்த்ததுமே எனக்கு ஒன்னும் புரியல. கொஞ்ச நேரம் கழிச்சுதான் எனக்கு புரிஞ்சுது. ரொம்ப நாளைக்கு முன்னாடி செத்த அழுகி போன ஒரு யானையோட சடலம் தான் அது. அதோட தோலை வெட்டி விரிச்சு வச்சிருந்தாரு அந்த டாக்டர். அதை பார்த்தா ஒரு கூடாரத்தை 4 பக்கமும் விரிச்சு வச்ச மாதிரி இருந்துச்சு. யானையோட 4 காலும் நீட்டிட்டு இருந்த மாதிரி அந்த விரிச்ச தோலுக்கு கீழே துதிக்கையும் தலையும் தெரிஞ்சுது. யானை ரொம்ப நாளைக்கு முன்னாடியே செத்து போனதால அதோட சதையெல்லாம் அழுகி சாணி குழி மாதிரி சேரும் சகதியுமா இருந்துச்சு. உத்து பார்த்தா அந்த சேத்து குழியில அசைவு தெரிஞ்சுது. ஆமா, அப்படியே சேரு குழி கொதிச்சிட்டு இருக்க மாதிரி கொப்பளிச்சுது. அது முழுக்க புழுக்கள் தான். அந்த புழு அந்த யானை டாக்டரோட கால்ல கையில கழுத்துலன்னு ஏறிட்டு இருந்தது. அப்பப்ப அதை உதறி விட்டுட்டு அவரு மும்முரமா வேலை பார்த்துட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் அந்த இடத்துல என்னால நிக்கவே முடியல. அப்படியே கொஞ்சம் பின்னாடி வந்தேன். அப்புறம் என்ன நடந்துச்சுன்னே எனக்கு தெரியல. நான் நின்றுட்டு இருந்த நிலத்துக்கு யாரோ கீழே இழுத்த மாதிரி அப்படியே துப்புன்னு மல்லாக்க விழுந்தேன். அவசர அவசரமா யாரோ என்னை ஜீப்புக்கு தூக்கிட்டு வந்தாங்க. தலைய தூக்கி பார்க்க நினைச்சேன். கொமட்டி கொமட்டி வந்துச்சு. என்னை தூக்கிட்டு வந்தவன் மேலேயே வாந்தி எடுத்தேன். அவனோட சட்டையை தான் பிடிச்சிட்டு இருந்தேன். வாந்தி எடுத்ததும் கையெல்லாம் நடுங்க. திரும்பவும் யாரோ என்னை கீழே தள்ளுற மாதிரி உணர்வு. அவனை ரூமுக்கு கூட்டு போய் படுக்க வைங்கடா அப்படின்னு ஒரு சத்தம் மட்டும் என் காதுல கேட்டுச்சு. ஜீப்போட பின்னாடி சீட்ல என்னை படுக்க வச்சாங்க. அப்படியே தரைய பார்த்தேன். ஒரு சிகரெட்டை பார்த்தேன். அதுவும் புழு மாதிரி தெரிஞ்சது. உடம்பெல்லாம் நடுக்கும். நான் போட்டுட்டு இருந்த ஸ்வெட்டரை கழட்டி உதறேன். உண்மையிலே அதுல எந்த புழுவும் இல்லை. ஆனா என்னோட மனசு அதை ஏத்துக்கல. ஸ்வெட்டரை கூட திரும்ப போட்டுக்கல. என் ரூமுக்கு வந்து படுக்க வச்சாரு மாரிமுத்து. டீ ஏதாச்சும் போட்டு தரவான்னு கேட்டாரு. இல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டேன். எனக்கு திரும்ப திரும்ப வயிறு கொமட்டி வந்துச்சு. நினப்ப மாத்தலான்னு தோணுச்சு. திரும்ப திரும்ப அந்த சேரு சகதி மக்கி போன யானையோட சடலம் தான் ஞாபகத்துல இருந்தது. வேற எதையாச்சும் நினைச்சுக்கன்னு என்கிட்ட நானே கெஞ்சினேன். ஆனா எனக்கு சாதகமா எதுவும் நடக்கல. கொஞ்சமா தூங்கினேன். கனவுல கூட ஒரு குளத்துல முழுகிற மாதிரி கனவு. அந்த குளம் முழுக்க வெறும் புழுவா இருந்துச்சு. அப்படியே அலறி அடிச்சு எழுந்தேன். உடம்பெல்லாம் வேர்த்து கொட்டுச்சு. எழுந்து போய் விஸ்கி பாட்டில திறந்து டம்ளரை தேடினேன். பக்கத்துல இருந்த டீ கிளாஸ்ல விஸ்கியை ஊத்தி கொஞ்சம் தண்ணி கலந்து மடக்க மடக்குன்னு குடிச்சேன். திரும்பவும் குடிச்சேன். நான் வழக்கமா குடிக்கிறத விட 4 மடங்கு அதிகம். வயிறு அப்படியே ஆசிட் ஊத்துன மாதிரி எரிஞ்சுது. குடிச்ச கொஞ்ச நேரத்திலே தலை சுத்த ஆரம்பிச்சுது. கழுத்தால தலைய தாங்கி பிடிக்க முடியல. அப்படியே மல்லாக்கப்படுத்திட்டேன். மேல இருந்த கூரை கை நீட்டி தொடுற அளவுக்கு பக்கமா வந்த மாதிரி தோணுச்சு. கை கால் எல்லாமே தனித்தனியா கழட்டி வச்ச மாதிரி இருந்தது. வாயெல்லாம் ஒரே கசப்பு. எழுந்து தண்ணி குடிக்கணும் போல இன்னும். ஆனா என்னோட நினப்புக்கும் உடம்புக்கும் சம்பந்தமே இல்லாம இருந்தது. புழு ஒண்ணு மேலே ஏறி முகத்துல உருற மாதிரி உணர்வு. திரும்பவும் எழுந்து நின்று காலெல்லாம் ரப்பர் மாதிரி இருந்துச்சு. அப்படியே செவுத்து பிடிச்ச மாதிரியே பாத்ரூம் போயிட்டு சமையல் கட்டுக்கு போனேன். மாரிமுத்து எனக்காக சாப்பாடு வாங்கி வச்சிருந்தாரு போல. சாப்பாடை பார்த்ததும் பசி எடுத்துச்சு. அப்படியே சாப்பாடை தூக்கிட்டு வந்து டைனிங் டேபிள்ல வச்சு சாப்பிட ஆரம்பிச்சேன். 4வது முறை சாப்பாடு அள்ளி வாயில வைக்கும்போது சாப்பாடு முழுக்க வெறும் புழுதான். அப்படி எனக்கு பிரம்ம.
அப்படியே சாப்பாட்டிலே வாந்தி எடுத்தேன். தட்டை எடுத்துட்டு போய் சிங்க்ல போட்டுட்டு வாயை கழுவிட்டு திரும்ப வந்து பெட்ல படுத்துட்டேன். அந்த நிலைமைக்கு என்னோட தலையில மட்டார் மட்டார்னு அடிச்சேன். அழுக தாங்க முடியல. என்னென்னமோ தோணுது. காரை எடுத்துட்டு பொள்ளாச்சிக்கு போய் அங்கேருந்து திருநெல்வேலிக்கு போய் அப்புறம் நாங்குநேரி போய் அம்மாவோட மடியில தலை வச்சு அழணும் போல தோணுது. நான் செத்துட்டு இருக்கேன்னு சொல்லி கதறி அழ தோணுது. என்ன பண்றதுன்னு தெரியாம மிச்சம் இருந்த விஸ்கிய மடக்கு மடக்குன்னு குடிச்சேன். இப்ப வயிறு மட்டும் இல்ல, காது கண்ணு மூக்குனி எல்லாமே எரிச்சல். அப்படியே பெட்ல சாஞ்சிட்டு தூக்கம் வர்றதுக்காக காத்துட்டு இருந்தேன். என் கை கால் முழுக்க புழு புழுற மாதிரி உணர்வு. என்னோட பெட் முழுக்க புழுவா இருக்க மாதிரி எண்ணம். எங்க பார்த்தாலும் புழு புழுவா அந்த நாளை கடக்க முடியாம கடந்தேன். அடுத்த நாள் ஆபீஸ்க்கு போய் யானை டாக்டர் பத்தி விசாரிச்சேன். ஆபீஸ்ல இருந்த ஒவ்வொருத்தருக்கும் அவரை பத்தி சொல்ல ஒவ்வொரு கதை இருந்துச்சு. டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி வனத்துறையோட மிருக டாக்டரா 30 வருஷத்துக்கு முன்னாடி சேர்ந்தாராம். முதல்ல காட்டுல இருந்த மிருகத்துக்கும் அப்புறம் கொஞ்சம் வளர்ப்பு மிருகத்துக்கும் மருத்துவம் பார்த்தாராம். அப்புறம் நாளாக ஆக யானைக்கான சிறப்பு மருத்துவரை மாதிரி தமிழ்நாட்டு வனத்துறையோட சிறப்பான யானை டாக்டர் ஆனாராம். அப்புறம் யானைக்கு எங்க என்ன பிரச்சனை நடந்தாலும் அவரு தான் போகணுங்கிற நிலைமை வந்துருச்சு. ஒரு கட்டத்துல அவரோட உழைப்பால உலக நாட்டுக்கு அவரு தான் யானைக்கான சிறந்த மருத்துவர் ஆனாரு. அவர் கிட்டத்தட்ட 1000 யானைக்கு மேல அறுவை சிகிச்சை செஞ்சிருக்காரு. 300 யானைக்கு மேல பிரசவம் பார்த்திருக்காரு. 100கணக்கான யானைக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்ணிருக்காரு. யானைக்கு எப்படி சவ பரிசோதனை செய்யணுங்கிற முறையை உருவாக்குனதே அவர் தான். அது மட்டும் இல்லாம 10 தடவைக்கு மேல எலும்பு முறிஞ்ச யானைகளுக்கு எலும்புக்கு பதிலா உலோகத்தை வச்சு ஆபரேஷன் பண்ணி சாதனை பண்ணிருக்காரு. டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி யானையோட உடல்நிலை எப்படி வச்சுக்கணும் அப்படின்னு உருவாக்கின விதிமுறைகள் தான் இந்தியாவுக்கே உருவாக்கின சாஸ்திரம் மாதிரி இருக்கு. கிட்டத்தட்ட அதோட இன்னொரு வடிவம் தான் காண்டா மிருகத்துக்கும் உபயோகமா இருக்கு. யானை ஆராய்ச்சி பண்றவங்களுக்கும் உலகத்துல இருக்க யானை பிரியர்களுக்கும் அவரை பத்தி நிறைய இடத்துல எழுதியிருக்காங்க. உலக புகழ் வாய்ந்த டாக்குமெண்ட்ரி வீடியோ எடுக்கிற ஹாரி மார்ஷல் டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி பத்தி ஒரு டாக்குமெண்ட்ரி எடுத்து அதை பிபிசிக்கு அனுப்பியிருக்காரு. அவரு வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு மகான். அப்புறம் ஒரு 2 வாரம் கழிச்சு யானை முகாமுக்கு ஜீப்ல போயிட்டு இருக்கப்போ எனக்கு எதிரில் டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி போயிட்டு இருந்தாரு. அவரை எல்லாரும் டாக்டர் கே அப்படின்னு தான் கூப்பிட்டாங்க. அவரு போறதுக்கு வழிவிட்டேன். அப்ப என்னை பார்த்து சிரிச்சுட்டு மாரிமுத்துவை பார்த்து இஞ்சி இருந்தா எடுத்துட்டு வான்னு சொல்லிட்டு போயிட்டாரு. மீசை இல்லாத முகம், நெத்தியில கொஞ்சம் வழுக்க, 2 பக்கமும் நரைச்சு முடிங்க. அது கூட காதுக்கு வெளியே வெள்ளை முடி எட்டி பார்த்துச்சு. வாய் சின்னதா, ஆனா வாய்க்கு 2 பக்கமும் 2 கோடுங்க. அவரு ஒரு தீவிரமான ஆள் அப்படின்னு காமிச்சது. ஆனா அவரு சிரிக்கும் போது ஒரு அம்சமா இருந்தது. அவரை என்னை தாண்டி ஜீப்ல போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு தோணுச்சு, அச்சோ அவரை என்னை பார்த்து சிரிச்சதுக்கு நான் பதிலுக்கு சிரிக்கவே இல்லை அப்படின்னு. நாக்க கடிச்சிட்டு சே அப்படின்னு வாய் விட்டே சொல்லிட்டேன். உடனே மாரிமுத்து என்ன சார் அப்படின்னா, ஒண்ணும் இல்ல எறும்பு கடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னேன். ஆமா, இந்த காட்டுல இருக்கிற பூல கூட எறும்புங்க இருக்கும், கடிச்சா விங்கிரும், சின்ன எறும்பு கடிச்சா கூட விங்கிரும் அப்படின்னு சொன்னாரு. கிட்டத்தட்ட போன 10-15 நாள்ல டாக்டர் கேவை பத்தி மட்டும்தான் நினைச்சிட்டு இருந்தேன். அவரை என்னோட மனக்கண்ணிலேயே பார்த்துட்டு இருந்தேன். ஆனா அவரை இப்ப நேர்ல பார்த்தப்போ நான் என்னோட சுய நினைவை இழந்துட்டேன். ஆமா, புத்தகத்துல படிச்சுட்டு இருந்த ஒரு மனுஷன் நேர்ல இறங்கி வந்த மாதிரி இருந்தது. அவர் என்னை பார்த்து சிரிச்சதுக்கு நான் அமைதியா இருந்ததை பார்த்து அவர் என்ன நினைச்சிருப்பாரு? சட்டப்படி நான் அவரை விட பெரிய அதிகாரி தான். ஒருவேளை அதிகாரத்தை மறுன்னு நினைச்சிருப்பாரோ? அவரோட மனசை நோகடிச்சிட்டனோ? ஆனா அவரை பார்த்தா இதெல்லாம் ஒரு பொருட்டாவே எடுத்துக்கிற மனுஷன் மாதிரி தெரியல. திரும்பவும் அவரை உடனே பார்க்கணும்னு தோணுச்சு. அப்படியே ஜீப்பை திருப்ப சொல்லலாம்னு நினைச்சேன். ஆனா அதுக்கு எனக்கு தைரியம் வரல. அப்படியே இன்னொரு 10 நாள் போச்சு. ஒவ்வொரு நாளும் 100 தடவைக்கு மேல அவர்கிட்ட மனசுலயே மன்னிப்பு கேட்டிருப்பேன். ஆனா அவரை நேர்ல பார்த்து மன்னிப்பு கேட்கிற அளவுக்கு எனக்கு தைரியம் வரல. அவரை பாக்குறதுக்காக 2-3 தடவை அவரு தங்கி இருக்கிற இடம் வரைக்கும் போயிட்டு திரும்ப வந்துட்டேன். எனக்கு ஏன் இந்த தயக்கம் அப்படின்னு எனக்கே தெரியல. காட்டுல இருக்க எல்லாருக்குமே யானை டாக்டர்னா பிரியம்தான். அவர்கிட்டதான் எல்லாரும் காய்ச்சலுக்கும் சின்ன சின்ன காயத்துக்கும் மருந்து வாங்குவாங்க. அங்க இருக்கிற ஆதிவாசி கிழவிகளாம் ஒரு கம்பளை எடுத்து போத்திட்டு காலையில மருந்து வாங்க டாக்டரை பார்க்க கிளம்பிடுவாங்களாம். மாரிமுத்து சொல்றான், அதுகளுக்கெல்லாம் ஒரு வியாதியும் கிடையாது சாரு. டாக்டர் கொடுக்கற ஒரு ரொட்டியையும் மாவு உருண்டையும் திங்கிறதுக்கு தான் போறாளுங்க. ஆமா சாரு, ஆபீஸ் கிளர்க் சண்முகமும் அதே தான் சொன்னாரு. மாரிமுத்து சொல்றது உண்மைதான் சாரு. அந்த ஆதிவாசி கிழவிங்க ஏதாச்சும் கொஞ்ச நேரத்துக்கு பிளாக்கானம் பேசுவாளுங்க. அது பொறுமையா டாக்டர் கேட்டுட்டு அவிகளுக்கு நல்லதா 4 வார்த்தை பேசி அனுப்புவாரு. ஆனா சும்மா சொல்லக்கூடாது சாரு, கைராசியான ஆள் இவரு. ஏன், எனக்கே காலில் கட்டி வந்தப்போ டாக்டர் தான் கீரி மருந்து போட்டு விட்டாரு. கொஞ்ச நாள்லயே சரியா போச்சு. எல்லாம் மாட்டு மருந்து சாரே அப்படின்னா மாரிமுத்து. யோ மாரிமுத்து, நான் யார் சொல்ற அப்படின்னு. அதுக்கு சண்முகம்,
உண்மைதான் சாரு, மனுஷனுக்கும் மிருகத்துக்கும் ஒரே மருந்து தான். என்ன கொஞ்சம் டோஸ் குறைச்சலா கொடுப்பாரு. சில சமயம் சும்மாவே ஊசி போட்டு கையில சுக்கு மிளகு பச்சைன்னு கொடுத்துருவாரு. மாறி உணர்ச்சி வசப்பட்டு, அவ்வளோ பெரிய யானைக்கே மருந்து கொடுக்குறாரு, தம்மா துண்டு மனுஷ பேருக்கு கொடுக்க மாட்டாரா? யானை பெருசா இல்ல மனுஷன் பெருசா அப்படின்னு சொல்லி முடிச்சாரு மாரிமுத்து. ஒரு முறை டாக்டரோட ஜீப் ரோட்ல போயிட்டு இருக்கப்போ அங்க தங்கியிருந்த குடியிருப்புகள் இருந்த குழந்தைங்க, ஹேய் யானை டாக்டர் யானை டாக்டர் அப்படின்னு பயங்கர சந்தோஷத்துல கூவிட்டு இருந்தாங்க. உடனே டாக்டர் தன்னோட ஜீப் நிறுத்தி குழந்தைங்க கிட்ட ஏதோ பேசிட்டு இருந்தாரு. அவரை பேச பேச குழந்தைங்க வளைஞ்சு நெளிஞ்சு குலைஞ்சு பதில் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ புக்கிலுக்குன்னு சிரிப்பு சத்தம் வேற. நான் ஒரு ஓரமா நின்று அதையெல்லாம் ரசிச்சுட்டு இருந்தேன். அவர் அங்கிருந்து கிளம்புனதுக்கு அப்புறம் தான் நான் கிளம்புனேன். அவரோட எளிமை, பேச்சு, மக்கள் கிட்ட அவரை நடந்துக்கிறது எல்லாமே ரொம்ப பிரமிப்பா இருந்தது. நான் அவர்கிட்ட பேச நினைக்கிறப்பெல்லாம் அக்பர், பாபர், காந்தி கிட்ட பேசுற மாதிரி எண்ணம் இருக்கும். என்னோட நினைப்பிலேயே அவர்கிட்ட எப்படி பேசுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். கொஞ்ச நாள்ல அந்த மனக்கோலத்தை எல்லாம் ரசிக்க ஆரம்பிச்சேன். அவர் எப்படியாவது தற்செயலா தான் பாக்குற மாதிரி இருக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதே மாதிரிதான் அந்த சந்திப்பு அமைஞ்சது. ஒரு முறை ஜீப்ல இருந்து இறங்கி காட்டை அண்ணாந்து பார்த்துட்டு இருந்தேன். அப்போ கிரேட் ஹார்ன்பல் பறவை. தமிழ்ல இந்த பறவையோட பேரை கேள்விப்படாத மாதிரி தான் இருக்கும். மலை இருவாச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அது இப்ப அழியிற நிலைமையில இருக்கிற ஒரு பறவை இனம். அந்த பறவையை இதுக்கு முன்னாடி நான் நேர்ல பார்த்தது இல்ல. அதனால அதை பிரமிச்சு பார்த்துட்டு இருந்தேன். அதோட அழகுக்கு கீழே, அதாவது வாய்க்கு கீழே பெரிய துணிப்பைய கட்டி தொங்க விட்ட மாதிரி கழுத்து இருக்கும். அந்த பறவை எப்பவுமே தன் துணையோட தான் இருக்கும்னு படிச்சிருக்கேன். நான் பார்த்தது ஆண் பறவை. அது அங்க இருந்த ஒரு பெரிய மரக்கிளையில உட்கார்ந்துட்டு இருந்தது. அப்ப கீழே எங்கேயாச்சும் அதோட துணை பெண் பறவை இருக்கும்னு நினைச்சேன். அமைதியா கீழே பார்த்தேன். அப்புறம் எனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியல. ஏதோ கரண்ட் ஷாக் அடிச்ச மாதிரி இருந்தது. உடம்பெல்லாம் எரியுது. நமச்சலா, எரிச்சலா, வலியா ஒன்னும் புரியல. அந்த இலை செம்பருத்தி இலை வடிவத்துல இருந்துச்சு. ஆனா சின்ன சின்ன முள்ளுங்க இருந்தது. ஒருவேளை செந்தட்டியா இருக்கும்னு நினைக்கிறேன். செந்தட்டி சின்னதா இருக்குமே, இந்த செடி இடுப்பளவுக்கு இருக்கேன்னு யோசிச்சேன். நேரம் ஆக ஆக அரிப்பு அதிகமாச்சு. அரிப்பை விட பயந்தா அதிகமாச்சு. நேரா ஜீப்பை எடுத்துட்டு மாரிமுத்து கிட்ட போய் சொன்னேன். ஐயே சாரே, சாரே, யானை டாக்டர் கிட்ட போய் காட்டுவோம் அப்படின்னு சொன்னாரு. இல்ல நம்ம வேற டாக்டரை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னேன். ஆனா அதுக்கு ஊருக்குள்ள போகணும் சாரே, லேட் ஆகும். யானை டாக்டரை பார்த்து ஒரு ஊசியை போட்டா எல்லாம் சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு மாரிமுத்து அவரே என்னை ஜீப்ல உட்கார வச்சு டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போயிட்டாரு. சாரே, நீங்க டவுன்ல இருந்து வந்தவரு, நாங்க இங்கதான் இருக்கோம், எங்களுக்கு ஒண்ணுமே ஆகுறது இல்ல. அவரு டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனது எனக்கும் ஒரு வகையில நல்ல சந்தர்ப்பமா போச்சு. அவரை பாக்குறதுக்கு ஒரு காரணம் கிடைச்ச மாதிரி இருந்தது. ஒரு நோயாளி டாக்டரை பாக்குறதுக்கு உரிமை இருக்குல்ல, அந்த குதூகலத்துல இருந்தேன். கொஞ்ச நேரத்துக்கு அந்த எரிச்சலை கூட மறந்துட்டேன். நான் நினைச்சது மாதிரியே அவரோட கிளினிக் ஒரு தகர கொட்டாய். வெளியே 4-5 மானங்களை ஒரு கூண்டுல அடைஞ்சு கிடந்தது. அதை பார்க்கவே ரொம்ப பரிதாபமா இருந்தது. பக்கத்துல ஒரு பேய் குவியல் மாதிரி இருந்த கரும்பு குவியலை ஒரு யானை சுருட்டி சுருட்டி சாப்பிட்டுட்டு இருந்தது. அது பக்கத்துல ஒரு பாகன் பெஞ்ச்லயே தூங்கிட்டு இருந்தான். டாக்டர் ஒரு பிப்பட்ல எதையோ எடுத்து கவனமா பார்த்துட்டு இருந்தாரு. என்னை பார்த்ததும் சின்னதா சிரிச்சுட்டு அவரோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் மாரிமுத்து டாக்டரை பார்த்து, ஐயா, நம்ம ஆபீசரை செந்தட்டி கடிச்சிருச்சு. அவர் பாட்டுக்கு சொல்லாம கொல்லாம காட்டுக்குள்ளார போயிட்டாரு. அவர் புதுசு பாருங்க, அதான் ஒத்துக்கல. நமக்கு அது கிடைச்சாதான் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனா அவருக்கு அரிக்குதுன்னு சொன்னாரு, அதான் உங்ககிட்ட கூட்டியாந்தேன். அப்புறம் டாக்டர் திரும்பி என்ன பார்த்து, அது நம்ம ஊர்ல இருக்க செந்தட்டி செடியோட ஒரு வேர்ஷன் தான். உங்களுக்கு வேணும்னா ஆன்டி அலர்ஜிட்டிக் ஊசி போடுறேன், அப்படி இல்லைன்னா ஐஸ் தண்ணியில் கொஞ்சம் நேரம் கழுவுனா எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையில் இருந்த பிப்பட்டை ஒரு குளிர்சாதன பெட்டியில் மூடி வச்சுட்டு எரிச்சலாக இருந்த இடத்த பார்த்தாரு. 1 மணி நேரத்தில் சரியாயிடும், சொரிஞ்சிங்களா அப்படின்னு கேட்டாரு. ஆமான்னு சொன்னேன். சிரிச்சுட்டே அவர் சொன்னாரு, வேணும்னா ஒன்று பண்ணுங்க, சொரியாம இருக்க முயற்சி பண்ணுங்க. அரிக்கும், பயங்கரமா அரிக்கும். அந்த அரிப்பை உத்து கவனிங்க. நம்ம மனசுல என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஏன் இப்படி மனசு பதறுது, எதுக்காக உடனே அதை சரி பண்ணணும் அப்படின்னு மனசு துடிக்குது, இது எல்லாத்தையும் யோசிங்க. பண்றீங்களா? அப்படி இல்லைன்னா ஊசி போடுறேன் அப்படின்னு கேட்டாரு. நான் அந்த அரிப்பை கவனிக்கிறேன்னு சொன்னேன். குட், வாங்க டீ சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னாரு. சரின்னு சொல்லிட்டு வெளியே இருக்க மாடுங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டேன். தெரியல, ஏதோ இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கு, அதான் பிடிச்சிட்டு வர சொன்னேன். சாம்பிள் எடுத்து அனுப்பியிருக்கேன், அதோட ரிசல்ட் வந்ததும் பார்க்கணும். நீங்க எங்க, தெக்கையா அப்படின்னு கேட்டாரு. ஆமா டாக்டர், நான் திருநெல்வேலி பக்கத்துல நாங்குநேரி, எங்க அம்மாவோட பூர்வீகம் அங்கதான். அங்க கூட ஒரு கோவில் இருக்கு, நவ திருப்பதியில ஒண்ணு. அப்படியே டாக்டர் டீ போட ஆரம்பிச்சாரு. என்னோட வலி எப்படி இருக்குன்னு கவனிச்சாரு. என்னை பார்த்த மாதிரியே மேல பேச ஆரம்பிச்சாரு. நம்ம மனசும் புத்தியும் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கறத வலி காட்டி கொடுக்கும். வலிங்கிறது என்ன?
நம்ம சாதாரணமா இருக்கிற நிலைமையை விட கொஞ்சம் மாறின நிலை. ஆனா நம்ம மனசு ஏன் திரும்ப அந்த சாதாரண நிலைமைக்கு போகணும்னு துடிக்குது? வலி கண்டிப்பா ஜாஸ்தியா தான் இருக்கும். ஆனா மனுஷன் ஒண்ணு பெரிய ஆள் இல்ல அப்படிங்கறத இந்த வலியே சொல்லிடும். அப்படியே டீ போட்டுட்டே பேசினாரு. இருக்கிறதுலே வீக்கான ஜீவனா அது மனுஷன்தான். வலி தாங்குறதுல மிருகத்து கூட கம்பேர் பண்ணா நம்ம எல்லாம் ஒண்ணுமே இல்ல. யானை உயிர் போற நிலைமையில கூட அழாது, துடிக்காது. அதோட கண்ணு மட்டும் நல்லா சுருங்கி இருக்கும். உடம்ப அங்கங்க அதிரும். யானை மட்டும் சம்மதிச்சா அதுக்கு மயக்க மருந்தே கொடுக்காம ஆபரேஷன் பண்ணலாம். அந்த அளவுக்கு அது பொறுமையா இருக்கும். என்ன ஒரு அதிசய உயிர்! கடவுள் நல்ல மூட்ல இருக்கிறப்ப யானைய படைச்சிருக்காரு போல. அவர் பேச ஆரம்பிச்ச 4வது வரியில யானைய பத்தின பேச்சை எடுத்துருவாரு அப்படின்னு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கு கொஞ்சம் சிரிப்பும் சந்தோஷமும் வந்துச்சு. ஆனா பேசுறத உத்து கேட்டுட்டு இருந்தேன். யானை மட்டும் இல்ல, சிறுத்தை, புலி, காட்டெருமை எல்லா மிருகமுமே அப்படிதான். உடனேனா, ஆமா டாக்டர், நான் பசுவோட பிரசவத்தை நேர்ல பாத்திருக்கேன். கண்ணை மட்டும் உருட்டிட்டு தலையை கீழே தொங்க போட்டுட்டு இருக்கும். அதுக்கு டாக்டர், ஆமா அதுங்களுக்கு தெரியும் வாழ்க்கை அப்படிதான் அப்படின்னு. வலிங்க நிறைஞ்சது தானே வாழ்க்கை அப்படிங்கறத நல்லா புரிஞ்சு வச்சிருக்கோம். ஆனா மனுஷன் வலினாலே பதறான், துடிக்கிறான், மருந்துங்க மாத்திரைங்கன்னு அலையிறான். எதையாச்சும் தேவையில்லாததை தின்னுட்டு வியாதியை வரவழைக்கிறான். மனுஷன் ஒரு ஜந்து. உங்களுக்கு வாசிக்கிற பழக்கம் இருக்கா அப்படின்னு என்னை பார்த்து கேட்டாரு. ஓ எஸ் இருக்கே அப்படின்னு. அப்படின்னா நீங்க கண்டிப்பா காந்தியை படிக்கணும். இந்த தலைமுறையோட சிந்தனையை உடைக்கிற அளவுக்கு அவரோட எழுத்துக்கு சக்தி இருக்கு. எல்லாத்த பத்தியும் அதோட உண்மையை சொல்லியிருப்பாரு. எனக்கு பிடிச்சது காந்தியும் அரவிந்தும் தான் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் டீயை என்னோட கையில கொடுத்தாரு. ஐயோ, அந்த டீயை வாங்கி என் வாயில வைக்கவே ஒரு மாதிரி இருந்துச்சு. அந்த டீ கிளாஸ் வெளியே முழுக்க ஒரே அழுக்கு. ஒரு நிமிஷம் கண்ணை மூடி பார்த்தா புழுங்க நெளிகிற மாதிரி இருக்கு. சே, என்னோட நினைப்ப நினைச்சு எனக்கு கேவலமா இருந்துச்சு. நேரா அந்த யானை ஆபரேஷன் பண்ணதுதான் எனக்கு ஞாபகம் வந்தது. அவரு ஒரு டாக்டர். ஆபரேஷன் எல்லாத்தையும் முடிச்சிட்டு கையை நல்லா கழுவிடுவாருன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா பாருங்க, மனசு அந்த புழுவுல இருந்து வெளியே வரவே இல்லை. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம கண்ணை மூடிட்டு மொத்த டீயையும் ஒரே மடக்குல குடிச்சிட்டேன். ஐயோ, அந்த சூடு என் தொண்டையை எரிச்சிடுச்சு. அந்த பார்த்த டாக்டர் பயந்துட்டாரு. அதுக்குள்ள டீ ஆறி போச்சா? நானே டீயை சூடாதான் குடிப்பேன், நீ எனக்கு மேல இருக்கியே, இன்னொரு டீ போடட்டுமா அப்படின்னு கேட்டாரு. இல்ல இல்ல வேணாம் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டேன். அந்த டீ என்னோட நரம்புல கலக்கிறப்போதான் எனக்கு இன்னொன்னு ஞாபகத்துக்கு வந்தது. எனக்குள்ளயும் சளியும் மலமும் கழிவும் தானே இருக்கு. நானும் கிட்டத்தட்ட செதஞ்சு போன அந்த யானை மாதிரி தானே அப்படின்னு தோணுச்சு. அப்புறம் டாக்டர் கேட்டாரு, நீங்க அன்னைக்கு அந்த யானையை பார்த்து மயங்கி விழுந்துட்டீங்களா? ஆமா டாக்டர். காட்டுக்குள்ள சாகிற ஒவ்வொரு மிருகத்தையும் போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும் அப்படின்னு கிட்டத்தட்ட 30 வருஷமா போராடிட்டு இருக்கேன். எவ்வளவு அழுகி போன சடலமா இருந்தாலும் பண்ணிதான் ஆகணும். முன்னாடிலாம் அப்படி கிடையாது. ஏன்னா இதை சொல்லவே கூச்சமாவும் கேவலமாவும் தான் இருக்கு. காட்டுல சாகிற 3ல் 1 மிருகம் மனுஷன் பண்ற கொலைதான். சில சமயம் ஏதாச்சும் தொத்து நோய் இருந்துச்சுன்னா சீக்கிரமாவே நிறைய மிருகங்கள் அழிஞ்சிடும். செத்து போன சடலம் ரொம்ப அழுகி போனா அப்படின்னு இழுத்தேன். அதுக்கு டாக்டர், ஏதாச்சும் எவிடன்ஸ் இருக்கும், அதை கண்டுபிடிக்கிறதுக்குன்னு ஒரு முறை இருக்கு, அதை நான் தான் எழுதினேன். தெரியும் டாக்டர், நான் அதை படிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அன்னைக்கு புழுக்களை பார்த்து பயந்துட்டீங்களா? கிட்டத்தட்ட எல்லாருக்குமே புழுவை பார்த்தாலே பயம்தான். ஆனா அது ஏன் எதுக்கு அப்படின்னு கவனிச்சாலே அந்த பயம் நம்மளை விட்டு போயிடும். நீங்க இங்க கருப்பா புளியங்கொட்ட அளவுக்கு ஒரு வண்டி இருக்கிறத பார்த்திருப்பீங்க அப்படின்னு சொன்னாரு. ஆமா டாக்டர், அது நம்ம கூடவே தானே வாழுது. சில சமயம் சாப்பாட்டுல கூட இருக்கும். கவனமா அதை எடுத்து போட்டுட்டு சாப்பிடணும். அதை கேட்டு சிரிச்சுட்டே டாக்டர் சொன்னாரு. அந்த வண்டோட புழுதான் நீங்க அன்னைக்கு பார்த்தது. வண்டு பெரிய ஆளு, புழு கை குழந்தை. அந்த சின்ன கை குழந்தை மேல எதுக்கு அவ்வளோ அருவருப்பு வருது? எனக்கு அதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. அப்படியே அமைதியா டாக்டர் சொல்றதை கேட்டுட்டு இருந்தேன். நீங்க பாக்குற எல்லா புழுவும் கை குழந்தை தான். அதால நடக்க முடியாது, பறக்க முடியாது. அப்படியே அது பாட்டுக்கு தவழ்ந்துட்டு இருக்கும். அதுக்கு தெரிஞ்சது ஒன்னே ஒண்ணுதான், சாப்பிடுறது. தின்னுட்டே இருக்கும். சின்ன பிள்ளைங்க கூட அப்படிதான். ஒரு கை குழந்தை குடிக்கிற பாலை அதோட எடை கூட கணக்கு போட்டா இப்போ உங்களோட வயசுக்கு நீங்க தினமும் 30 லிட்டர் பால் குடிக்கணும் அப்படின்னு சொன்னது எனக்கு பிரமிப்பா இருந்துச்சு. அந்த குழந்தைக்கு ஆர்டர் அப்படி. கண்ணுக்கு கிடைக்கிற எல்லாத்தையும் சாப்பிடு, எப்படியாச்சும் பெருசா வளர்ந்துடு அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டு, இதெல்லாம் ஏதோ கிறுக்குத்தனமான பிலாசபி மாதிரி தெரியுதா அப்படின்னு கேட்டாரு. இல்லையே அப்படின்னு சொன்னேன். அன்னைக்கு முழுக்க அவர்கிட்ட பேசிட்டே இருந்தேன். அவரோட பேச்சு, காமெடி, இலக்கியம், தத்துவம், அறிவியல் அப்படின்னு கண்டம் விட்டு கண்டம் தாண்டிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் டாக்டரை பார்க்கறதுக்கு 3 நாள் ஆச்சு. அடிக்கடி வந்துருவேன். நிறைய படிக்கிறதுக்கு புத்தகம் கொடுப்பாரு. அந்த புத்தகத்தை பத்தி விவாதிப்பாரு. அவர் கூட சேர்ந்து பழகினதுக்கு அப்புறம் நானும் மிருகங்கள் கூட பழக ஆரம்பிச்சேன். கும்கி யானையோட காலில் ஏறி நெத்தியில உட்காந்து காட்டுக்குள்ள போக ஆரம்பிச்சேன்.
நான் மேலே ஏறினதும் அந்த யானை என்னோட உயரத்தையும் கணக்குல வச்சுதான் கிளைகளுக்கு நடுவுல போகும். அதை நினைக்கும் போதே புல்லரிச்சு போகும். ஒரு முறை டாக்டர் கரடி காலுக்கு கட்டு போட்டப்போ அதோட காலை பிடிச்சுக்கிட்டேன். அப்புறம் காட்டுல மானோட சாணியை ஒரு பாலித்தீன் பையில சாம்பிளுக்காக அள்ளிட்டு வந்தேன். கொஞ்ச நாள்லே புழுவங்க எல்லாம் பூச்சியோட கை குழந்தை அப்படின்னு என்னோட மனசை ஏத்துக்க ஆரம்பிச்சுது. குண்டு குண்டா பொசு பொசுன்னு இருக்கிற புழுவை பார்க்கும் போதே பிரமிப்பா இருக்கும். அதோட சிறகையும் முட்டையும் தனக்குள்ள வச்சுட்டு ஒவ்வொரு நிமிஷமும் அதுக்கு வர்ற ஆபத்தை ஜெயிச்சு மேல வர அந்த புழுவுங்க ஒரு கற்பனைக்கு எட்டாத உயிர். ஒரு புழுவை கையில எடுத்து என் கண்ணு கிட்ட கொண்டு வந்து பார்ப்பேன். நீயும் என்னைய தின்னு வளரக்கூடிய வாய்ப்பு இருக்கு, பரவாயில்ல, இந்த பூமியில நீயும் நானும் ஒண்ணுதான், செல்லக்குட்டி பூக்குட்டின்னு கொஞ்சம் தோணும். அப்பப்போ டாக்டர் இலக்கிய ஈடுபாட நினைச்சாலே பிரமிப்பா இருக்கும். தினமும் வர்ற ஆதிவாசி கிழவிகள்ல ஒருத்தருக்கு கூட மருந்து கொடுக்காம விட்டதில்லை அவரு. அதே மாதிரி ஒரு ஆபரேஷனை கூட அடுத்த நாளைக்குன்னு தள்ளி போட்டதில்ல. அப்படி இருக்கும்போது கூட உலகத்தோட முக்கியமான அறிவியல் இதழ்கள்ல உலக அறிவியல் சமூகமே கொண்டாடுற ஆய்வு கட்டுரைகளை எழுதிட்டு இருப்பாரு. அவரோட கட்டுரைங்க வந்த இதழ்கள் எல்லாமே அலமாரியில லைனா அடுக்கி வச்சிருப்பாரு. மற்ற கட்டுரைகள் எல்லாமே புரியறதுக்கே கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது டாக்டரோட கட்டுரை மட்டும் கச்சிதமான நடையில கூட காமெடி சேர்ந்து நடுவுல கவிதைகள் சேர்ந்து பக்காவா எழுதியிருப்பாரு. அவருக்கு ரொம்ப பிடிச்ச கவிஞர் லண்டன்ல வாழ்ந்த லார்ட் பைரன். ஒரு முறை நானும் டாக்டரும் காட்டுக்குள்ள ஜீப்ல போயிட்டு இருக்கப்போ டாக்டர் ஒரு புதர் பக்கமா கை நீட்டி ஜீப்பை நிறுத்தினாரு. அந்த பக்கத்துல ஒரு சென்னாய் தெரிஞ்சது. கொஞ்சம் உத்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது மொத்தமா 6 சென்னாய்ங்க வட்டமா நின்னு நடுவுல இருக்கிற ஒரு உயிரை காவல் காத்துட்டு இருக்குது. டாக்டர் சொன்னாரு, அவங்களோட தலைவனோ அப்படி இல்லைன்னா குட்டி போட்ட தாய் சென்னாயோ நகர முடியாம இருக்கலாம், நீங்க இங்கேயே இருங்க, நான் போய் என்னன்னு பாத்துட்டு வரேன் அப்படின்னு சொன்னாரு. டாக்டர், தனியாவா போறீங்க? இல்ல, அந்த சென்னாய்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொன்னாரு. டாக்டர், இருந்தாலும் அந்த சென்னாய்ங்க ரொம்ப கொடூரமான விலங்குன்னு படிச்சிருக்கேன். ஆமா, பட் இதுதானே என்னோட வேலை, நீங்க நகராம இங்கேயே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜீப் கதவை திறந்து கிளம்பிட்டாரு. என்னோட பாக்கெட்ல இருக்கிற துப்பாக்கி மேல கை வச்சேன். அதான் கொஞ்சம் ஆறுதல் கொடுத்துச்சு. டாக்டர் அந்த சென்னாய் கிட்ட போனதுமே முதல்ல இருந்த சென்னாய் இவர் பக்கமா வந்து அமைதியா நின்னுச்சு. டாக்டரும் அமைதியா இன்னும் அந்த 6 சென்னாயை நெருங்கி போனாரு. அதுங்க அவர்கிட்ட வந்து மோந்து பார்த்துச்சு. அப்புறம் அதோட பாஷையில ஏதோ சொல்லுச்சு. மத்த சென்னாய்ங்க எல்லாமே தலையை தூக்கி அவரை பார்த்துச்சு. அவரை ஒரு நெருக்கமான தோழரா நினைச்சு துள்ளி குதிக்க ஆரம்பிச்சது. தலைகால் புரியாம முன்னாடியும் பின்னாடியும் ஓடி ஓடி துள்ளி குதிச்சுட்டு இருந்தது. அரை மணி நேரம் அந்த புதர் மறைவுல டாக்டர் எதையோ பார்த்துட்டு திரும்பி வந்தாரு. அப்புறம் அந்த நாயங்க 6 அதோட இடத்துல போய் நின்னுக்குச்சு. டாக்டர் வந்ததும், என்ன சார் அப்படின்னு கேட்டேன். அந்த சென்னாய்களோட தலைவன் அடிபட்டு கிடக்குறான். எப்படி? சிறுத்தை தான் அடிச்சிருக்கணும். அந்த நாயோட வலது கால் சதை பிஞ்சு போச்சு, உள்ள எலும்பு முறிஞ்சிருக்கும். இப்போ நம்ம என்ன பண்றது டாக்டர்? நாம ஒண்ணுமே பண்ண வேணாம், அது அவங்களோட உலகம். நம்ம பார்க்க வேண்டியதெல்லாம் 2-3 விஷயம்தான். அந்த நாயை யாராச்சும் மனுஷங்க அடிச்சாங்களான்னு பார்த்து அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும். அப்புறம் அதுக்கு ஏதாச்சும் தொத்து வியாதி இருந்தா அதை சரி பண்ணணும். ஆனா அப்படியே விட்டுட்டு போறதா டாக்டர்? அது செத்துட்டா அப்படின்னு சொன்னேன். அது சாகாது. ஆனா ஒண்ணு, இனிமே அந்த நாய் தலைவன் கிடையாது. என்கிட்ட முதல்ல ஒரு நாய் வந்துச்சு, அதான் அநேகமா இனி தலைவன். நம்ம ஏதாச்சும் மருந்து போட்டா என்ன அப்படின்னு கேட்டேன். எது, நம்மளோட ஆன்டிபயோட்டிக் மருந்தா அப்படின்னு டாக்டர் சிரிச்சுட்டே சொன்னாரு. மிருகத்தோட எதிர்ப்பு சக்தி என்னன்னு தெரியுமா உனக்கு? நம்ம மருந்தெல்லாம் கொடுத்து பழகிட்டா அப்புறம் காட்டுலயும் 3 கிலோமீட்டருக்கு ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் வைக்க வேண்டியதுதான். அந்த நாய் உங்களை எப்படி அடையாளம் கண்டுபிடிச்சது? அமேசிங் டாக்டர் அப்படின்னு சொன்னேன். உடனே டாக்டர் வேற மாதிரி உருமாறிட்டாரு. நாய்னா என்னன்னு நினைச்சேன், எவ்வளோ ஒரு புனிதமான ஜீவன் தெரியுமா? மனுஷன் பெரிய புடுங்கின்னு நினைச்சிட்டு மிருகத்துக்கெல்லாம் பகுத்தறிவு கிடையாது அப்படின்னு அதை ஒதுக்கி வச்சுட்டான். அவன் உருவாக்கின சொர்க்கத்துல மிருகத்துக்கு இடம் கிடையாதான். அவரோட முகமே செவப்பா மாறிச்சு. பைரனோட கவிதை ஒண்ணு இருக்கு, நாயோட கல்லறையில எழுதினது, படிச்சிருக்கியா அப்படின்னு கேட்டாரு. அந்த காட்டையே அவர் உத்து பார்த்துட்டே சொன்னாரு. அவரு கண்ணெல்லாம் செவந்திருந்துச்சு. எளிய நாள், வாழ்க்கையில் உறுதியான நண்பர், வரவேற்பதில் முதல்வன், காப்பதில் முன்னணியினர். அவன் நேர்மையான நெஞ்சு என்றும் உரிமையானுக்கு சொந்தம். அவன் உழைப்பதும் போராடுவதும் உண்பதும் உயிர்ப்பதும் அவனுக்காகவே. கௌரவிக்கப்படாமல் விழுகிறான், கவனிக்கப்படாமல் மறைகிறான். மண்ணில் அவனுக்கு இருந்த ஆத்மா விண்ணில் மறுக்கப்படுகிறது. இந்த கவிதைய டாக்டரோட வார்த்தையாவே பார்த்தேன். நட்பை மட்டுமே தன்னோட உயிரா நினைச்ச ஒரு நாய், நட்பு கலந்த கண்ணோட, நட்பு கலந்த உணர்ச்சியோட, நட்பு கலந்த வாளோட, நட்பு கலந்த சுவாசத்தோட என் கண் முன்னாடி ஒரு நாய் நிக்குது. நான் உனக்கு தான் அப்படின்னு தன்னையே அர்ப்பணிக்கிற மாதிரி ஒரு பார்வை. நீதான் நான். நீ என்ன நம்பலாம், எந்த சூழ்நிலையிலையும் என்ன நம்பலாம். கடவுள் அப்படின்ற ஒண்ணு இருக்குன்னா
அதோட மொத்த உருவமே நான் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜீவன் நிக்குது. அது பக்கத்துல அதை பார்க்காம வானத்துல ஏதோ கிடைக்க போகுது அப்படிங்கிற மாதிரி மேல பார்த்துட்டு இருக்கேன். ஒரு அற்ப ஜென்ம மாதிரி. அது வேற யாரும் இல்ல, நான் தான். வாழ்க்கை முழுக்க எண்ணத்தை எல்லாமோ தேடிட்டு இருக்கேன். இன்பத்தை, அதிகாரத்தை, அடையாளத்தை அப்படின்னு. டாக்டர் கர்ஜனையோட சொன்ன அந்த பைரனோட கவிதை இன்னும் எனக்குள்ள ஒலிச்சிட்டே இருக்கு. மனுஷன் ஒரு அற்ப புழு. அவர் சொல்லும் போது அவரோட முகமே செக்க செவந்திருந்தது. இந்த வானமே தன்னோட சுண்டு விரல்ல மனுஷ ஜென்மத்தை பார்த்து நீட்டி, உன்னோட அன்பு பொய்யானது, உன்னோட அன்பு ஆசையை மட்டும்தான் மையமா வச்சுது, உன்னோட நட்பு கூட ஏமாத்து வேலைதான், உன்னோட சிரிப்பு பொய்யானது, உன் பேச்சே வெறும் மோசடி அப்படின்னு சொன்ன மாதிரி இருந்தது. எனக்கு ஒரு மாதிரி மனசு நிறைஞ்ச மாதிரி தான். இப்போ நானும் டாக்டரும் ஜீப்ல காட்டுக்கு போயிட்டு இருந்தோம். ஆனா நான் அவர் சொன்ன வார்த்தைகள்ல மூழ்கிட்டு இருந்தேன். நான் அப்படின்னு சொல்றதே எனக்கு கூச்சமா இருந்தது. அது ஒரு அதிகார துணி மாதிரி. என்னோட உடம்பே அழுக்கு பிடிச்சி நாரிட்டு இருக்க மாதிரி உணர்வு. இந்த சட்டையை கழட்டி எரிஞ்சிட்டு 4 கால்ல காட்டுக்குள்ள துள்ளி குதிச்சு ஓடணும் போல எண்ணம். அந்த தூய காத்தை என்னோட உடம்பு சுவாசிக்கணும்னு தோணுச்சு. இந்த காத்தும் வெயிலும் என்னை யாரோ ஒருத்த மாதிரி ஒதுக்காம அணைச்சிக்கும். காட்டுல வலி இருக்கு, வேதனை இருக்கு, ஏன் மரணமே சாதாரணமா இருக்கும். ஆனா கீழ்மை இல்லை. ஆமா, ஒரு துளி கூட கீழ்மை இல்லை. நீயும் அங்க ஒரு கீழ்த்தர புழுதான் அப்படின்னு நினைச்சு கதறி அழுதுட்டே ஜீப்பை நிறுத்திட்டேன். ஆனா டாக்டர் என்னை பார்க்கவே இல்லை. அசையாம அப்படியே காட்ட பார்த்துட்டு இருந்தாரு. என்னை பார்க்காமலே பேச ஆரம்பிச்சாரு. மனுஷனோட கீழ்த்தர புத்தியை தெரிஞ்சுக்கணும்னா நீங்க கண்டிப்பா காட்டுல தான் இருக்கணும். காட்டுல தங்கினாதான் அதெல்லாம் புரியும். பொதுவா காட்டுக்கு சுற்றுலா வர்றவங்க எல்லாருமே படிச்சவங்க தான், பெரிய பதவியில இருக்கவங்க தான். வீட்டுல இருந்தே வரும்போது வறுத்த பொரிச்ச சாப்பாடுன்னு எடுத்துட்டு வருவாங்க. கூடவே மது பாட்டிலும் எடுத்துட்டு வருவாங்க. வழி ஃபுல்லா தின்னுட்டே வருவாங்க. அது பிரச்சனை இல்லை. அந்த வேஸ்ட் எல்லாத்தையும் காட்டுக்குள்ள பறக்க விடுவாங்க. வெளியவே வாந்தி எடுப்பாங்க. மலையில எல்லா மிருகத்தையும் பயமுறுத்துற மாதிரி கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க. மலை மேல போனா கூட அங்க கெட்ட வார்த்தையில கத்துவாங்க. கார்ல போனா ஹாரன் எல்லா இடத்துலயுமே அடிப்பாங்க. கூடவே அதை விட சத்தமா ஸ்பீக்கர் பாக்ஸை அலற விட்டுட்டு போவாங்க. காட்டுல இருக்க எல்லா மிருகத்தையும் கேவலப்படுத்துவாங்க. ரோட்டோரத்துல இருக்கிற குரங்குக்கு கொய்யா பழத்துக்குள்ள மிளகா பொடியை வச்சு கொடுப்பாங்க. மான் குறுக்க வந்தா கல் எடுத்து அடிக்கிறதும், யானை குறுக்க வந்தா ஹாரனை பயங்கரமா அடிக்கிறதும். ஆனா இது எல்லாத்தையும் தாண்டி என்னால இப்பவும் புரிஞ்சுக்க முடியாத விஷயம், காலி சரக்கு பாட்டில ஒரு வெறியோட காட்டுல வீசி உடைக்கிறது. காட்டுல போற வண்டிகளை சோதனை போட்டு சரக்கு பாட்டில் வச்சிருக்கிறவங்கள பெல்ட்டை கழட்டி வெறியோட அடிச்சிருக்கேன். நிறைய பேரை ஜட்டியோட கொடுமையான குளிர்ல உட்கார வச்சிருக்கேன். ஆனா காட்டுல இருக்க ரோட்டோரத்துலயும் சரி உள்ளயும் சரி கண்ணாடி பாட்டில் உடஞ்சி கிடைக்கிறத இன்னைக்கு வரைக்கும் தடுக்கவே முடியல. மத்த எந்த மிருகத்தை விடவும் இந்த உடஞ்ச பாட்டிலுங்க யானைக்கு ரொம்ப ஆபத்து. யானையோட காலு ஒரு மண்ணு மூட்டை மாதிரி இருக்கும். பாட்டிலுங்க பொதுவா ஏதாவது ஒரு மரத்துல பட்டு உடஞ்சி அந்த மரத்துக்கு கீழே செதறி கிடக்கும். யானை அதோட வெயிட்டுக்கு அந்த உடஞ்ச துண்டு மேல காலு வச்சா நேரா அதோட பாதத்துக்குள்ளார போயிடும். அப்படியே 2 நாள் நடந்தா போதும், அது அந்த உடஞ்ச துண்டுங்க நல்ல பாதத்துக்குள்ள போய் அழுந்தி சீழ் வைக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் சீல்ல புழுங்க வந்து காயத்தை இன்னும் பெருசாக்கும். அப்படியே அந்த காயம் ஏதாச்சும் முக்கியமான நரம்பையோ எலும்பையோ தொட்டிச்சுன்னா அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அந்த யானையை உயிரோடையே பார்க்க முடியாது. அந்த சீலோட யானை கொஞ்ச நாளைக்கு காட்டுல அலைஞ்சு திரிஞ்சிட்டு இருக்கும். ஒரு கட்டத்துல அதை நடக்க முடியாம ஒரு மரத்துல சாஞ்சு நின்னுடும். ஒரு நாள்ல கிட்டத்தட்ட 30 லிட்டர் தண்ணி குடிச்சு 200 கிலோ சாப்பாடு சாப்பிட்டு 50 கிலோமீட்டர் நடக்கிற ஒரு ஜீவன் 5 நாள்ல ஒரே இடத்துல தேங்கி நின்னுட்டா அவ்வளவுதான். உடம்பு மெலிஞ்சு முதுகெலும்பு எல்லாம் வெளியே துருத்திட்டு நிற்கும். காதோட அசைவெல்லாம் குறையும். மெதுவா துதுக்கிய ஊனி தரையில சாஞ்சிரும். அதுக்கப்புறம் வயிறு ஒரு பக்கமும் தும்பிக்க ஒரு பக்கமும் இருக்க கண்ணு மட்டும் சுழட்டிட்டு இருக்கும். அதை சுத்தி அதுக்கு எப்படி உதவி பண்றதுன்னு தெரியாம நிறைய யானைங்க பிளிரிட்டு இருக்கும். அந்த யானை கடைசியா செத்துரும். அந்த யானையோட கடைசி அசைவு வரைக்கும் சுத்தி இருக்கிற யானைங்க பிளிரிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் சுத்தி இருக்கிற யானைங்க செத்த யானையோட வாசமே தெரியாத அளவுக்கு ரொம்ப தூரம் தள்ளி வேற இடத்துக்கு போயிடும். யானை தோல் ரொம்ப கனமா இருக்கிறதால யானையோட சடலம் அழுகாம அதை மற்ற மிருகங்க சாப்பிடாது. அழுகுன கொஞ்ச நாள்ல முதல்ல சென்னாய்ங்க வந்து வாயையும் குதத்தையும் கிழிச்சு சாப்பிடும். அப்புறம் கழுகுங்க சதையை கொத்தி தின்ன ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் கழுத புலிங்க கூட்ட கூட்டமா ரொம்ப தூரத்துல இருந்து வந்து சாப்பிடும். மனுஷனை விட 170 மடங்கு அதிக நியூரான் உள்ள மூளையோட இருக்கிற யானை இந்த காட்டோட ஒரு பேராசான். வெறும் வெள்ளை எலும்புகளோட மண்ணுல மிஞ்சும். ஒரு முறை முதுமலையில ஒரு யானைக்கு கால் வீங்கி இருக்குன்னு தகவல் வந்துச்சு. நானும் டாக்டர் கே கூட போனேன். அந்த யானை இருக்கிற இடம் அங்க இருக்கிற குறும்பர்களுக்கு தெரிஞ்சதால அவங்கள 2 பேரை ஜீப்ல ஏத்திட்டு காட்டுக்குள்ள போனோம். யானை இருக்கிற ரொம்ப தூரத்துக்கு முன்னாடியே ஜீப்பை நிறுத்திட்டு இறங்கி நடக்க ஆரம்பிச்சோம். துப்பாக்கியோட 2 வனக்காவலர்களும் மற்ற தேவையான பொருளோட 2 குறும்பர்களும் கூட வந்தாங்க.
டாக்டருக்கு காட்டுக்குள்ள போறது அல்வா சாப்பிடுற மாதிரி. நான் ஒவ்வொரு மரத்தையா பிடிச்சி பார்த்து பார்த்து தடுமாறி போனேன். டாக்டருக்கு வயசு 70க்கு மேல இருக்கும். ஆனா அவரோட உடம்பு கச்சிதமா இருந்துச்சு. மீனுக்கு எப்படி கடலோ அந்த மாதிரி டாக்டருக்கு காடு. காட்டுக்குள்ள போன கொஞ்ச தூரத்துல யானையோட நெடி வர ஆரம்பிச்சுது. ஆனா யானைங்க நாங்க வந்ததை எங்களுக்கு முன்னாடியே கணிச்சிருச்சு. மெதுவா உரும ஆரம்பிச்சுது. இன்னும் கொஞ்சம் நடந்ததுக்கு அப்புறம் தூரத்துல இருந்து ஒரு ஓடைக்கு பக்கத்துல 12 யானைங்க கூட்டமா இருந்துச்சு. எப்படியும் இன்னும் நிறைய யானைங்க இருக்கும்னு கணிச்சோம். அதே மாதிரி மூங்கில் புதருக்கு பக்கத்துல 6 யானைங்க இருந்தது. அது பக்கத்துல 4 குட்டி யானைகள் இருந்தது. டாக்டர் அவருக்கு தேவையான தொலைநோக்கியை எடுத்து யானையை பார்த்தாரு. ஏன்னா யானையோட வெயிட்டுக்கு ஏத்த மாதிரி தான் அதுக்கு மயக்க மருந்து கொடுக்க முடியும். டாக்டர் தன்னை முழுமையா அர்ப்பணிச்சு வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. அவருக்கு தேவையான புல்லுகளை எடுத்துட்டு, நீங்க இங்கேயே இருங்க, நான் முதல்ல போறேன். யானை மரத்துக்கு பக்கத்துல நின்னுட்டு இருக்கு. கீழே விழுந்தா அடிபட்டுரும். அது கொஞ்சம் மேட்டுக்கு கூட்டிட்டு வரணும். மற்ற யானைகளுக்கு நான் என்ன பண்ண போறேன்னு தெரியாது. அதனால அதுங்க முரண்டு பிடிக்கும். நானும் கூட வரேன்னு சொன்னா டாக்டர் வேணாம்னு தான் சொல்லுவாரு. யானையோட இந்த காயத்துக்கு மனுஷன்தான் காரணம் அப்படின்னு யானைக்கு தெரியுமா அப்படின்னு டாக்டர் கிட்ட கேட்டேன். கண்டிப்பா தெரியும். அப்ப என்ன பண்றது பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் அந்த யானையை நோக்கி போக ஆரம்பிச்சாரு. நடுவுல இருந்த யானை டாக்டர் வர்றதை பார்த்தது உரும ஆரம்பிச்சுது. அதை பார்த்து கூட இருந்த யானைகளும் பிளிருச்சு. கிட்ட வந்துட்டு இருந்த டாக்டரை பார்த்து தலையை ஆட்டுச்சு. யானைங்க பொதுவா தாக்குறதுக்கு முன்னாடி தலையை ஆட்டி எச்சரிக்கை காட்டுமா. அதை பார்த்துட்டு இருந்த என்னோட இதயம் பக்கு பக்குன்னு வேகமா அடிச்சுது. இவ்வளோ வேகமா என்னோட இதயம் துடிச்சதை நானே இதுவரை கேட்டதில்லை. ஜீப்ல இருந்து இறங்கி ஓடி போய் டாக்டர் பக்கம் நின்னுக்கணும் போல தோணுச்சு. என்னோட கண்ணுக்கு எதிரவே யானை டாக்டரை அடிச்சு கொண்டுருச்சுன்னா அவ்வளோதான். எனக்கு எண்ணங்கள் எங்கெங்கேயோ போச்சு. நாக்கெல்லாம் முழுசா வறண்டு போச்சு. வாயில நாக்கே இல்லாத மாதிரி ஒரு நினைப்பு. டாக்டர் யானைக்கு பக்கத்துல உட்காந்து சுறுசுறுப்பா வேலையை பார்க்க ஆரம்பிச்சாரு. நானும் உதவி பண்ணேன். பக்கத்துல இருந்த மூங்கில் காட்டுல நின்னுட்டு இருந்த யானைங்க எங்களையே ஊத்து பார்த்துட்டு இருந்துச்சு. அந்த யானைகளோட பார்வை முழுசா என்னோட முதுகு மேல பட்டுட்டே இருக்கிற மாதிரி உணர்வு எனக்கு. ஏதாவது ஒரு நேரத்துல நாங்க தப்பு பண்றோம்னு தெரிஞ்சா என்ன ஆகும், அதை நினைச்சாலே எனக்கு பயமா இருந்தது. பாதி உடைஞ்ச பீர் பாட்டில் முழுசா உள்ள இறங்கி இருந்தது யானையோட கால்ல. அதை சுத்தி சீல் கட்டி புழு வச்சு அதுவே ஒரு தேன்கூடு மாதிரி தெரிஞ்சது. டாக்டர் அதை வெட்டி எடுத்ததுமே அந்த சீல் எல்லாம் தயிர் கட்டி உடைஞ்சு வெளியே விழற மாதிரி விழுந்தது. அந்த தேன்கூடு மாதிரி இருந்த ஒவ்வொரு ஓட்டையிலையும் புழுக்கள் நெளிஞ்சிட்டு இருந்தது. சீல் இருந்த மொத்த சதையையும் வெட்டி வீசிட்டு அந்த உடைஞ்ச பீர் பாட்டில உருவி எடுத்தாரு. பார்க்கவே ஆச்சரியமா இருந்தது. கிட்டத்தட்ட என்னோட கையளவுக்கு பெரிய உடைஞ்ச பாட்டில். இன்னும் 1 வாரம் கூட ஆகல, அதனால பொழைச்சுது அப்படின்னு டாக்டர் சொன்னாரு. அந்த பாட்டில எடுத்ததும் அதுக்கு மேல இருந்து சீல் கொட்ட ஆரம்பிச்சுது. அதை அறுத்து எடுத்ததுக்கு அப்புறம் ரத்தம் கசிய ஆரம்பிச்சுது. அப்புறம் அந்த அளவுக்கு பஞ்சுல மருந்து தடவி அந்த காயத்துல அடைச்சு பேண்டேஜை போட்டு சுத்தி விட்டாரு. அந்த வெள்ளை பேண்டேஜ் மேல கீழே இருந்த சேர அள்ளி பூசினாரு. திரும்ப வந்து அந்த யானை அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்கு காதுல ஒரு அடையாள சிக்னல் குத்திட்டு அங்க இருந்து எழுந்தோம். எங்க கை கால் முழுக்க சீலும் புழுவுமா இருந்தது. நாங்க பக்கத்துல இருந்த ஓடையில கை கழுவும் போது மத்த யானைங்க எல்லாமே காயமா இருந்த யானையை சூழ்ந்துக்குச்சு. அந்த பேண்டேஜை மோந்து பார்த்து பிளிர ஆரம்பிச்சுது. எனக்கு ஒரு சந்தேகம், ஒருவேளை பேண்டேஜை கழட்டிடுமோ அப்படின்னு டாக்டர் கிட்ட கேட்டேன். இல்ல கழட்டாது, அதுக்கு தெரியும் அதுதான் அந்த காயத்தை சரி பண்ண போகுதுன்னு. ஆனா யானைக்கு வெள்ளை கலர் பிடிக்காது, அதனாலதான் அந்த வெள்ளை கலர் பேண்டேஜ் மேல சேத்த பூசினேன். இல்லைன்னா அந்த பேண்டேஜை நோண்டிட்டே இருக்கும் அப்படின்னு டாக்டர் சொன்னாரு. சரியாயிடுமா அப்படின்னு கேட்டேன். ஒரு 15 நாள்ல சரியாகிடும்னு டாக்டர் சொன்னாரு. அப்புறம் நாங்க முதுமலையில இருந்து எங்க ஏரியா டாப் ஸ்லிப்புக்கு வந்துட்டோம். யானையோட நோய் எதிர்ப்பு சக்தி பயங்கரம். நம்ம கொடுக்குற சாதாரண ஆன்டிபயோட்டிக் கூட பயங்கரமா வேலை செய்யும். யானை ஒரு அதிசய பிறவி. என்னைக்காவது தமிழ்நாட்டுல யானைகளே இல்லாம போனா யோசிச்சு பாரு, நம்ம பண்பாட்டுக்கு என்ன அர்த்தம். நம்ம மொத்த சங்க இலக்கியத்தையும் எடுத்து போட்டு கொளுத்திட வேண்டியதுதான் அப்படின்னாரு. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு நான் ரொம்ப எதிர்பார்த்த நாள் வந்தது. பத்மஸ்ரீ அவார்டு அறிவிக்கிற நாள். நேரா அவரை பார்க்க காலையில போனேன். வெளியே செல்வா அப்படின்னு ஒரு பெரிய கும்கி யானை நின்றுட்டு இருந்தது. என்னை பார்த்து மோப்பம் பிடிச்சிட்டு எனக்கு காலை வணக்கம் சொல்லிச்சு. டாக்டர் தூங்கிட்டு இருப்பாரோன்னு யோசிச்சேன். ஆனா அந்த காத்தால நேரத்துல கூட அவர் முழிச்சிட்டு இருந்தாரு. அவ்வளவு ஆச்சரியம்லாம் ஒன்றும் இல்லை. கதவு பக்கம் போனேன். செருப்பு சத்தம் கேட்டு டாக்டர் என்ன உள்ள வர சொன்னாரு. என்ன இந்த நேரத்துல இங்க வந்திருக்க அப்படின்னு கேட்டாரு. நான் திரும்ப அவரை, நீங்க எப்படி இவ்வளவு சீக்கிரம் எழுந்தீங்க அப்படின்னு கேட்டேன். அதுக்கு டாக்டர், இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்தேன். ஒரு கும்கியான ராமான்னு பேரு, அவனுக்கு தொடையில ஒரு கட்டி, சர்ஜரி முடிச்சுட்டு இப்பதான் வரேன் அப்படின்னு சொன்னாரு. இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்தேன். ஒரு கும்கியான ராமன்னு பேரு, அவனுக்கு தொடையில ஒரு கட்டி, சர்ஜரி முடிச்சுட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னாரு. எனக்கும் அவனுக்கும் 30 வருஷமா பழக்கம், வயசாயிடுச்சு அப்படின்னு சொன்னாரு. டாக்டர் நல்ல ஹியூமர் சென்ஸ் இருக்கிற ஆளுதான். இன்னும் 10 வருஷம் கூட இருப்பான் அப்படின்னு வேற சொன்னாரு. நான் போய் அவர் பக்கத்துல உட்கார்ந்தேன். டீ போடவா அப்படின்னு கேட்டாரு.
இல்ல நானே போட்டுக்கிறேன் அப்படின்னு டீ போட போனேன். உனக்கு மட்டும் போட்டுக்கோ, நான் குடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னாரு. டீ போடும்போதே என்னோட கை பரபரப்பா இருந்தது. நான் இருந்த பரபரப்புக்கு கண்டிப்பா டீ கிளாஸை கீழே போட்டுருவேன்னு நினைச்சேன். டாக்டர் என்னோட வினோதமான பரபரப்பா கண்டுபிடிச்சிட்டாரு. என்ன, ஏதாச்சும் புதுசா லவ் பண்றியா அப்படின்னு கேட்டாரு. அதெல்லாம் இல்ல டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டேன். சரின்னு அவரு காலையிலே சங்க இலக்கியத்துல நுழைஞ்சாரு. இயற்கைய பத்தி சங்க இலக்கியத்துல சரியா சொல்லியிருப்பாங்க. என்ன, இந்த கம்பர் மட்டும் ஒரு படி மேல போயிருப்பாரு அப்படின்னு அவரோட ஒரு பாட்டை சொன்னாரு. சிறுதினை காக்கும் சேனோன் எங்கிலியும் பெயர்ந்த நெடுநல் யானை மீன்படு சுடர் ஒளி வெறும். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டேன். அறுவடை முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த திணைங்களை காப்பாத்துறதுக்காக குறவன் தீப்பொறி ஏத்தி வச்சிருப்பான். அதை பார்த்து பயந்து யானைங்க கிட்ட போகாது. அதே மாதிரி தீப்பொறி இருக்கிற நட்சத்திரத்தை பார்த்து கூட யானைக்கு பயம் வருமா. இது யானைக்கு மட்டும் இல்ல, எல்லா மிருகத்துக்கும் பொருந்தும். மிருகங்க எல்லாமே பயங்கர ஸ்மார்ட். ஒரு குரங்கு கிட்ட 2வது தடவை ஒரு பொம்மை துப்பாக்கியை எடுத்துட்டு போனா அது கண்டுபிடிச்சிரும். இன்னொரு யானையோட குரலை ரெக்கார்ட் பண்ணி அதுகிட்ட காமிச்சான், அது கண்டுபிடிச்சிரும். நான் என்னைக்கும் இல்லாத மாதிரி பதட்டமா இருந்ததை பார்த்து டாக்டர், நீ நார்மலா இல்ல, நான் பேசுறத கவனிக்கிற மாதிரியே தெரியல, என்னாச்சு உனக்கு அப்படின்னு கேட்டாரு. இல்ல டாக்டர், ஒன்னும் இல்ல அப்படின்னு சொன்னேன். கமா, என்ன பிரச்சனை அப்படின்னு என்னோட கண்ணை பார்த்தாரு. அவர்கிட்ட நான் எதையும் ஒளிச்சு வச்சு பேசினது கிடையாது. அதனால கடகடன்னு சொல்ல ஆரம்பிச்சேன். 2 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு தோணுச்சு உங்களுக்கு ஒரு பத்மஸ்ரீ விருது வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு. அதனால நானே உங்களை பத்தி எல்லா தகவலையும் அரசாங்கத்துக்கு அனுப்பி வச்சேன். ஆனா அப்போ உங்க பேரு லிஸ்ட்லயே வரல. உங்களை பத்தி நான் அனுப்புனதை யாருமே கவனிக்கல. அதான் அடுத்த தடவை எனக்கு தெரிஞ்ச சில நண்பர்கள், ஆங்கில இதழ்கள் 7-8 பேர் மத்திய அரசு வேலையில இருக்காங்க, அவங்களெல்லாம் வச்சு முயற்சி பண்ணேன். இதுக்காக 1 வருஷம் முழுசா தேவையான எல்லா தகவலையும் அனுப்புனேன். நீங்க பண்ணிட்டு இருக்கிற நல்ல காரியத்தை இன்னும் சிறப்பா பண்றதுக்கு உதவும்னு சொன்னேன். ஒவ்வொரு படியா உங்களை பத்தின தகவல் தெரிஞ்சதும் அங்க இருந்த அதிகாரிங்க எங்கேயோ இருந்துட்டு உங்களோட காலை தொட்டு கும்பிட்டாங்க. இன்னும் பேர் அறிவிக்கிறதுக்கு சில மணி நேரம் தான் இருக்கு. அப்ப நான் உங்க கூட இருக்கணும் டாக்டர் அப்படின்னு சொன்னேன். டாக்டர் அமைதியா என்ன பார்த்தாரு. அப்புறம் ஒரு புத்தகத்தை கையில எடுத்துட்டு அதுக்குள்ள போக பார்த்தாரு. நான் என்ன டாக்டர், எதுவுமே சொல்லலையே அப்படின்னு. இல்ல, ஒண்ணுமில்ல அப்படின்னாரு. அவரோட கண்ணு சிவப்பா இருந்துச்சு. இல்ல, சொல்லுங்க டாக்டர், நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். இல்ல அப்படின்னு பேச ஆரம்பிச்சாரு. இந்த பவர் கேம்ல உனக்கு இவ்ளோ ஆர்வம் இருக்கும்னு நினைக்கல. உன்னை பத்தி நான் வேற என்னமோ நினைச்சிட்டு இருந்தேன். சரிதான் அப்படின்னு சலிச்சுக்கிட்டாரு. என்ன டாக்டர் நினைச்சீங்க? வேணாம், நான் வாக்குவாதம் பண்ண விரும்பல, அது எனக்கு வராது அப்படின்னு கண்ணு செவக்க சொன்னாரு. நான் சொல்லுங்க டாக்டர் அப்படின்னு. இது வரைக்கும் இந்த காட்டுல 40க்கும் மேல ஆபீசர்ஸ் வந்து போயிருக்காங்க. வந்த கொஞ்ச நாளே இங்க இருந்து சிட்டிக்கு போயிடுவாங்க. ஆளாளுக்கு ஒவ்வொரு காரணம் சொல்லுவாங்க. காட்டை விட்டு பிசிக்கலா போயிட்டாலே மனசளவுலையும் அவங்க காட்டை விட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு காடு அப்படிங்கிறது வெறும் டேட்டா மட்டும்தான், அதாவது தகவல் மட்டும்தான். ஏன் எல்லாரும் அப்படி போறாங்க அப்படின்னு நான் நிறைய முறை யோசிச்சு பார்த்திருக்கேன். அப்புறம் தான் ஒரு முடிவுக்கு வந்தேன். அதுக்கு ஒரே காரணம், இந்த காட்டுல அதிகாரம் இல்ல. மனுஷ அதிகாரத்தை 2 வழியில ருசி பார்க்கலாம். ஒண்ணு, தனக்கு கீழே வேலை செய்யறவங்க கிட்ட அதிகாரத்தை செலுத்தி பார்க்கலாம். இன்னொன்னு, தனக்கு மேல அதிகாரத்துல இருக்கிற பதவிக்கு முன்னேறி போறது. ஆனா பாத்தியானா, இந்த காட்டுல அந்த 2த்துக்குமே வழி இல்ல. இந்த காடு உங்க அதிகாரத்துக்கு கீழே தான் இருக்கு அப்படின்றது வெறும் பேப்பர்ல தான் இருக்கே தவிர, உண்மை என்னன்னா காட்டோட அதிகாரத்துல தான் நாம இருக்கோம். இதோ வெளிய மலை மாதிரி இருக்கானே செல்வா, அவன் உங்க அதிகாரத்திலயா இருக்கான்? இந்த காட்டுக்கே அவன் தான் ராஜா. அவன் நம்மளை மதிக்கிறான்னா அதுக்கு என்ன காரணம்? மனுஷன் மேல அவனுக்கு ஒரு மரியாதை, கருணை இருக்கு. இங்க இருக்கிற ஒவ்வொரு நாளும் உங்களை மாதிரி இருக்கிற ஆபீசர்ஸ் வெளியில இருந்து முன்னேறிட்டு முந்தி மேல போயிட்டு இருக்கிற மாதிரி தோணும். அதான் காட்டு மேல இருக்க பொறுப்பை உதறி தள்ளிட்டு ஓடுறீங்க. நீ வேற மாதிரி இருப்பன்னு நினைச்சேன். சரி அப்படின்னு கைய விரிச்ச மாதிரி எழுந்த நடந்தாரு. அப்புறம் கோவத்தோட, என்னது அந்த பட்டம், பிரம்மஸ்ரீயா? நான் மெதுவா, இல்ல டாக்டர், பத்மஸ்ரீ அப்படின்னு சொன்னேன். அதை இந்த காட்டுல வச்சுட்டு நான் என்ன பண்றது? வெளியே இருக்கிற செல்வாட்ட போய், இனிமே நீ என்கிட்ட மரியாதையா நடந்துக்கணும், நான் பிரம்மஸ்ரீ பட்டம் வாங்கிட்டேன்னு சொல்லவா? இந்த காட்டை புரிஞ்சுக்கிட்டாதான் எதையாச்சும் பண்ண முடியும். அதுக்கு காட்டுல வாழணும். இங்க வாழணும்னா விஷயம், உன்னோட அந்த வெளி உலகத்துல இருக்கிற பணம், புகழ், அதிகாரம், லொட்டு லொசுக்கு எல்லாத்தையும் உதறி தள்ளி இங்க சாதாரணமா இருக்கிற ஒரு குரங்கு மாதிரி, யானை மாதிரி வாழணும். அங்க வெளியே இருக்கானே செல்வா யானை, அவனை மாதிரி ஒரு சொந்தக்காரனை காட்ட முடியுமா? அந்த கருணையும் அந்த அற்பத்தனமே இல்லாத மனசும், அதையெல்லாம் நீ தெரிஞ்சுக்கிட்ட எந்த மனுஷன் அவனுக்கு ஒரு பொருட்டா தெரிய போறான்? பிரதமரா, ஜனாதிபதியா? அந்த யானைக்கு உன்ன தெரியும் அப்படிங்கறத பெருசா நினைச்சியானா? யாரோ 4 கேனையனுங்க டெல்லியில உட்காந்துட்டு ஏதோ ஒரு காகிதத்துல எழுதி கொடுத்துட்டா அதை பெருசா நினைக்க மாட்டேன். அவரோட முகம் செவந்து போச்சு. அன்னைக்கு பைரனோட கவிதை,
மனுஷன் ஒரு அற்ப புழு அப்படின்னு சொன்னப்போ இருந்த அதே கொதிப்பு அவரோட பேச்சுல இருந்தது. நான் எதுவுமே பேசாம அமைதியா இருந்தேன். அதுக்கப்புறம் எழுந்து வெளியே கிளம்ப போனேன். உடனே டாக்டர் நில்லுன்னு சொல்லி ஐம் சாரி அப்படின்னு சொன்னாரு. அதை கேட்டு என்னோட கண்ணே கலங்கிருச்சு. கொஞ்ச நேரத்துல கண்ணை தொடச்சி நிதானமாயிட்டு, நான் அப்படி நினைக்கல டாக்டர். உங்களை பத்தி வெளி உலகத்துக்கு கொண்டு போகணும்னு நினைச்சேன். நான் இங்க வர்ற வரைக்கும் இப்படி ஒரு அழகான வாழ்க்கை இருக்கும்னு எனக்கு தோணல. எனக்கு காலேஜ்லயும் ஸ்கூல்லையும் நல்லா படி, நல்ல மார்க் வாங்கு, ஒரு நல்ல வேலைக்கு போய் பணம் சம்பாதி அப்படிங்கறத தான் சொல்லி கொடுத்து வளர்த்தாங்க. அமெரிக்கா போய் சம்பாதிச்சவன் தான் வாழ்க்கையில ஜெயிச்சவனா எனக்கும் தோணுச்சு. என்ன மாதிரியே லட்சக்கணக்கான மாணவர்கள் லட்சியம்னா என்னன்னே தெரியாம வாழ்ந்துட்டு வராங்க. அவங்களுக்கு தியாகம்னா என்னன்னே தெரியாது. இந்த மாதிரி ஒரு சந்தோஷமான வாழ்க்கை இருக்கு அப்படிங்கறதே தெரியாதவங்க இங்க வந்து குடிச்சு வாந்தி எடுத்து சரக்கு பாட்டில உடைச்சிட்டு போறதும் படிச்சவன் தான். ஐடி கம்பெனிலையும் மல்டிநேஷனல் கம்பெனிலையும் வேலை செய்யறவன் மாசத்துக்கு ₹1,00,000 சம்பளம் வாங்குறான். சும்மா குழன்னு இங்கிலீஷ் பேசுறான். அவனதான் பெரிய மேதாவின்னு நினைக்கிறாங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ அவன் கையில தான் நம்ம நாடும் மாட்டி கிடக்கு. ஒரு 10% மனுஷங்களுக்கு இப்படி ஒரு வாழ்க்கை இருக்குன்னு தெரிஞ்சா போதுமே, அதுவே எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம்தான் டாக்டர் சொன்னாரு. இப்ப இருக்கிற மாதிரி ஒரு சபிக்கப்பட்ட தலைமுறை எப்பவுமே அமைஞ்சதில்லை. அவங்க முன்னாடி நிக்கிறது எல்லாமே வெறும் கட் அவுட் மனுஷங்க. கனவு லட்சியம் இதெல்லாம் என்னன்னே தெரியாதவங்க. எப்படியோ திருடியோ ஏமாத்தியோ அதிகாரத்தையும் பணத்தையும் சம்பாதிச்சவங்க. அவங்கள முன்னாடி பார்த்துட்டு தான் ஒரு தலைமுறையே ஓடி வந்துட்டு இருக்காங்க. அவங்க முன்னாடி இப்படி ஒரு ஐடியலிசத்துக்கும் இன்னும் இடம் இருக்குன்னு காமிக்கணும்னு நினைச்சேன். காந்தி வாழ்றதுக்கு ஒரு காலடி மண்ணு இருக்கு அப்படின்னு காமிக்க நினைச்சேன். ஒரு 10 பேருக்கு தெரிஞ்சா கூட போதுமே. உங்க கையில இந்த அசட்டு விருதை கொடுத்து உங்களை கௌரவப்படுத்தலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிற அளவுக்கு நான் ஒன்னும் சொன்ன கேட்டு போகல டாக்டர். ஒரு குருவுக்கு காணிக்கையா ஏதாவது பண்ணணும்னு நினைச்சேன். அதான் கூட என்னோட நண்பன் ஆனந்தையும் சேர்த்துக்கிட்டேன். தப்புன்னா என்ன மன்னிச்சிடுங்க டாக்டர். நான் பேச பேச எனக்கு சரியான வார்த்தைங்க கிடைச்ச மாதிரி தோணுச்சு. என்னோட மனசே தெளிஞ்ச மாதிரி இருந்தது. பேசி முடிச்சுட்டு தலை குனிஞ்சு உட்காந்துட்டு இருந்தேன். உடனே டாக்டர் சிரிச்சுட்டு, சரிப்பா ஷேக்ஸ்பியர், நான் இப்ப வெளியே போறேன், வரியா அப்படின்னு கூப்பிட்டாரு. குளிர்காலத்துல மரத்துல இருந்த பனியை உழுக்குன மாதிரி இருந்தது அவர் கூப்பிட்டது. என்னோட மனசே லேசாயிடுச்சு. நானும் சிரிச்சுட்டே அவர் கூட போயிட்டேன். செல்வா யானையை கூட்டிட்டு யானை முகாமுக்கு போனோம். செல்வாக்கு யானை முகாம் போறதுல பயங்கர இஷ்டம் அப்படிங்கிறது கூட்டிட்டு போகும்போதே இருந்த ஆர்வத்துல தெரிஞ்சது. யானை முகாமுக்கு போனதும் அவனை வரவேற்கிறதுக்கு 7-8 யானைங்க காத்துட்டு இருந்தது. அதை பார்த்த டாக்டர், இவன் உண்மையாவே காதல் மன்னன் தாயா அப்படின்னாரு. அதை கேட்டு நானும் சிரிச்சேன். டாக்டர் உள்ள போனதும் அங்க 40 தும்பிக்கை எழுந்து அவரை பயங்கர வரவேற்பு கொடுத்தது. யானைங்க கூட கொஞ்சி கொலாவன மாதிரி டாக்டர் வேலையை ஆரம்பிச்சாரு. ஒவ்வொரு யானையா பரிசோதனை செஞ்சு ஒரு அறிக்கை தயார் பண்ணாரு. அவரு சொல்ல சொல்ல நான் தான் எழுதினேன். நடுவுல கொஞ்சம் கம்பர் பரணர் அப்புறம் அமெரிக்கா புலவர்கள் கவிதைகள் எல்லாத்தையும் சேர்த்து சொன்னாரு. அதை முடிச்சு கை கழுவிட்டு சாப்பாடு சாப்பிட்டோம். எனக்கு சப்பாத்தி கூட சிக்கன். டாக்டர் சுத்த வெஜ்ஜு. இன்னைக்குதான் பத்மஸ்ரீ யாருக்குன்னு அறிவிக்கிறது, அதையே மறந்து போயிருந்தேன். அப்ப என் கூட வேலை செஞ்ச செல்வராஜ் வந்து, சார் டெல்லியில இருந்து கூப்பிட்டுட்டே இருந்தாங்க, டாக்டர் வீட்ல இருந்து கூப்பிட சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. நான் உடனே ஜீப் எடுத்துட்டு டாக்டர் வீட்டுக்கு போய் ஆனந்துக்கு ஃபோன் பண்ணேன். எடுத்ததுமே சாரிடா, எப்படி சொல்றதுன்னே தெரியல அப்படின்னா. எனக்கு வரும்போதே இப்படிதான் ஆகிருக்கும்னு தோணுச்சு. என்னாலையும் நிக்க முடியல. அப்படியே பக்கத்துல இருந்த இரும்பு சேர்ல உட்காந்துட்டேன். மினிஸ்டர் நேத்தே லிஸ்ட்ல வேற பேரை சேர்த்துட்டாராம். அதை மறைச்சு என்ன ஆழம் பாக்குறதுக்கு தான் என்ன கூப்பிட்டு பேசியிருக்காரு. நரிடா அந்த ஆளு. சம்பந்தமே இல்லாம யார் யாரோ நடிகருக்கெல்லாம் கொடுக்குறாங்களே. சாரிடா, அடுத்த வாட்டி பாப்போம் அப்படின்னு சொன்னான். பரவாயில்லடா, நீ என்ன பண்ணுவ? டேய், எல்லாம் அந்த கிழட்டு நரிடா அப்படின்னு போங்கனா ஆனந்த். டேய், நரியெல்லாம் அப்படி பண்ணாது, பைடா அப்படின்னு சொல்லி வச்சிட்டேன். கொஞ்ச நேரம் தலையில கைய வச்சுட்டு உட்காந்துருந்தேன். டாக்டர் கிட்ட இதை பத்தி சொன்னா அவர் இதை ஒரு பொருட்டா கூட மதிக்க மாட்டாரு. ஏன் அவர்கிட்ட சொல்ல கூட தேவையில்ல. ஜீப்ல திரும்பி போறப்ப இதை பத்தியே யோசிச்சுட்டு இருந்தேன். ஏதோ ஒரு மெஷின்ல என்ன போட்டு குடையிற மாதிரி இருந்தது. எது என்ன இப்படி கடைஞ்சிட்டு இருக்கு? இதான் நடக்கும்னு எனக்கு தெரியாதா? அப்ப எனக்கு இன்னொன்னு தோணுச்சு. இந்த காலகட்டத்திலயும் காந்தி மாதிரி ஒரு லட்சியவாதி உசுரோட இருக்குன்னு இந்த உலகத்துக்கு சொல்ல ஆசைப்பட்டனே அப்படின்னு தோணுச்சு. போற வழியில ஒரு புல்வெளிய பார்த்தேன். அப்படியே பச்சை பசேல்னு. ஜீப்பை ஓரமா நிறுத்திட்டு இறங்கி போய் அந்த புல்லுல நின்னேன். எனக்கு என்னென்னமோ தோணுச்சு. அங்க நின்னு தேம்பி தேம்பி அழுதேன். என்னோட மன கஷ்டம் எல்லாத்தையும் இப்பவே அழுது தீக்கணும்னு தோணுச்சு. திரும்ப ஜீப்ல ஏறினப்போ பல கிலோமீட்டர் ஓடி கலைச்ச மாதிரி தோணுச்சு. யானை முகாமுக்கு போய் டாக்டர் பக்கம் நின்னேன். டாக்டர் ஒரு குட்டி யானையை பரிசோதனை பண்ணிட்டு இருந்தாரு. என்னோட முகத்தை பார்த்ததுமே அவர் கண்டுபிடிச்சிட்டாரு. என்னையா, பலூன் உடஞ்சு போச்சா அப்படின்னு சிரிச்சாரு. அப்ப இருக்கிற வேலையை பார்க்கலாம்ல அப்படின்னாரு. அவர் கூட நின்ன கொஞ்ச நேரத்திலே என்னோட மனசு லேசாயிடுச்சு. அங்க வேலையை முடிச்சுட்டு திரும்ப டாக்டர் வீட்டுக்கு போகும்போது டாக்டர் எழுத போற புது கட்டுரையை பத்தி சொல்லிட்டு இருந்தாரு. மனுஷன் ஒரு கட்டத்துல யானையை வளர்க்க ஆசைப்பட்டான். ஏன்னா பெரிய பெரிய பொருளை தூக்குறதுக்கு யானை தேவைப்பட்டுச்சு. தஞ்சாவூர் பெரிய கோவில்ல யானை இல்லாம சாத்தியமே இல்லை. ஆனா இப்ப யானைக்கு அவசியமே இல்லை.
பெரிய பெரிய கிரேனுங்க இருக்கு. இப்போ யானைய வெறும் அலங்காரத்துக்கும் மத சடங்கு பண்றதுக்கும் தான் வளர்க்குறான். அதை விட கொடுமை, கண்காட்சிக்காக யானையை பூங்காவில வச்சிட்டு இருக்கிறது. கோவில்ல யானை வளர்க்கறத தடை பண்ணணும். கோவில் யானை வளர்றதுக்கான இடமே இல்ல. அது கண்ணுக்கு பச்சை பசையில்னு மரமும் புல்லும் தான் தெரியணும். அந்த காலத்துல பட்டத்து யானைன்னு சொல்லி அதை சரியான இடத்துல வளர்த்தான் அரசன். ஆனா இப்ப யானைக்கு உண்டகட்டி சோறு கொடுக்கறான். மனுஷ கையில இருக்கிற சில்லறைய வாங்குறதுக்கு யானைய வளர்க்குறான். யானைய பத்தி தெரிஞ்சுக்கிட்ட உன் கையில இருக்கிற சில்லறைய நீ யானைக்கு இப்படி பிச்சை மாதிரி போட மாட்ட. கோவில்ல யானையை இப்படி கேவலமா வளர்க்கறத தடை பண்ணணும். கண்டிப்பா தடை பண்ணணும். மத சடங்குன்னு சொல்லி சிலர் எதிர்ப்பாங்க. இப்படிதான் 100 வருஷத்துக்கு முன்னாடி பொட்டு கட்டுறதையும் எதிர்த்தாங்க. ஆனா அது எவ்வளவு பெரிய கேவலம் அப்படின்னு இப்ப புரியுமே. பொட்டு கட்டுறது அப்படின்னா ஒரு சின்ன பொண்ண ஊர்ல இருக்கிற கோவிலுக்காக நேர்ந்து விடுறது. கிட்டத்தட்ட தேவதாசி முறை மாதிரி தான். யானை காட்டோட ராஜா. அவனை ஊர்ல பிச்சைக்காரனா வளர்க்கறது கேவலமான விஷயம். ஆனா இதை நம்ம ஆளுங்களுக்கு சொன்னா எங்க புரியும்? அவனுக்கு காடு பத்தி எல்லாம் எங்க புரிய போகுது? அவனுக்கு காட்டுக்குள்ள குடிக்கிறதுக்கும் விபச்சாரம் பண்றதுக்கும் தான் வர்றான். அதான் இங்கிலாந்து நாட்டு பத்திரிக்கையில இத பத்தி பேசணும். அவன் சொன்னா இவன் கேட்பான். இப்பவும் அவனுங்க தான் இவனோட மாஸ்டர். வீட்டுக்கு வந்ததுமே அவர் எழுதி வச்சிருந்த ஒரு பெரிய கட்டுரையை என்கிட்ட கொடுத்து படிக்க சொன்னாரு. இன்னைக்கு காலையில கூட இதுக்காக தான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அது 70 பக்கம் இருந்த ஒரு கட்டுரை. மெதுவா படிக்க ஆரம்பிச்சேன். அவரோட பல வருஷ கடின உழைப்பு அது. தமிழ்நாட்டுல கோவில்ல இருக்கிற கிட்டத்தட்ட 200 யானைகளை பத்தி எழுதியிருந்தாரு. அது எவ்வளவு கஷ்டத்துல கோவில்ல வாழுது, அதுக்கு கிடைக்கிற சாப்பாடு பத்தி, அதோட உடல் நலம் பத்தி, அதை பராமரிக்கிறதுல இருக்கிற ஊழல் பத்தி, நிறைய முறை கோவில்ல இருக்கிற பக்தர்கள் போடுற எச்சி இலைய சாப்பிட்டு தான் யானை உயிர் வாழுது. இந்த மாதிரி யானையை பத்தின எல்லா நடவடிக்கையும் பல வருஷமா கண்காணிச்சு எழுதின கட்டுரை அது. படிச்சு முடிக்கும் போது ரொம்ப இருட்டிருச்சு. கிளம்புறியா அப்படின்னு கேட்டாரு. வேணும்னா இங்கேயே தங்கிக்கோ, உன்னை பார்த்தா ரொம்ப டயர்டா இருக்க அப்படின்னாரு. அதான் எனக்கும் சரின்னு பட்டுச்சு. நான் அவர் கூடவே நிறைய முறை தங்கினதால எனக்குன்னு ஒரு தனிப்படுக்கையும் போர்வையும் போட்டு வச்சிருப்பாரு. 1/2 மணி நேரத்துல ராத்திரி சாப்பாடை தயார் பண்ணாரு. 2 பேரும் அமைதியா சாப்பிட்டு முடிச்சோம். வெளியே காத்து பலமா அடிச்சுட்டு இருந்தது. டாக்டர் பேச ஆரம்பிச்சாரு. இப்போ உடனே கோவில்ல இருக்கிற யானைகளை தடை பண்ணிட முடியாது. ஏன்னா கோர்ட்டுல தேவாங்கங்க உட்காந்துட்டு இருக்கு. இப்போதைக்கு ஆரம்பிச்சு வைப்போம், பின்னாடி நடக்கும். ஆனா அது வரைக்கும் இன்னொரு பிளான் வச்சிருக்கேன். வருஷத்துக்கு 1 மாசம் கோவில் யானைகளை காட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் வச்சிருக்கணும். யானை காட்டுல 1 மாசம் இருந்தாலே அதோட உடம்பு தானா எல்லா பிரச்சனையையும் சரி பண்ணிக்கும். மரத்தையும் புல்லுங்களையும் தண்ணியையும் பார்த்தாலே அந்த சந்தோஷத்துல பாதி பிரச்சனை ஒழிஞ்சிரும். ரிப்போர்ட்டை பார்த்தல, கோவில்ல இருக்கிற யானைங்க எப்பவுமே ரொம்ப டென்ஷனாவே இருக்கு. நிறைய யானைக்கு ஒரே இடத்துல இருந்து சக்கரை நோய் வேற இருக்கு. ஏதாச்சும் சாதாரண காயம் வந்தா கூட அது சரியாக மாட்டுது. இன்னொரு பிளானும் ரெடி பண்ணி வச்சிருந்தாரு. கோவில்ல இருந்து யானைங்களை எப்போ காட்டுக்கு கூட்டிட்டு போகணும், அதுக்கு எவ்வளவு செலவாகும், அதை யார் செய்யணும், எப்படி செய்யணும், அந்த செலவை யார் ஏத்துக்கணும்னு விளக்கமா எழுதியிருந்தாரு. வழக்கம் போல அதுல ஒரு பிழையும் இல்லாம பக்காவா இருந்தது. பாரிஸ்ல இருக்கிற ஜூவுக்கு ஒரு கட்டுரைய முன்னாடி கொடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் இந்த கட்டுரைய ரெடி பண்ணிருக்காரு. அப்பவும் எனக்கு அந்த விருது இவருக்கு கிடைச்சிருந்தா இவரோட வார்த்தைக்கு இன்னும் அதிக பவர் இருந்திருக்குமேனு தோணுச்சு. அன்னைக்கு ராத்திரி 10 மணிக்கே படுத்துட்டேன். மனசுக்குள்ள இருந்த வெறுமை என்ன திரும்ப அழ வச்சிடுமோன்னு பயந்தேன். ஆனா நான் இருந்த டயர்டுக்கு உடனே தூங்கிட்டேன். திரும்ப முழிச்சு பார்த்தப்போ வீட்டுல வெளிச்சம் இருந்தது. டாக்டர் ஸ்வெட்டரை போட்டுட்டு இருந்தாரு. என்னன்னு கேட்டேன். வெளியே யானை கத்துற சத்தம் கேக்குதுன்னு சொன்னாரு. வழக்கமா இந்த பக்கம் வராது, ஆனா என்ன காரணம்னு தெரியல. நானும் எழுந்து ஸ்வெட்டரை போட்டுட்டு கிளம்பினேன். வெளியே இருட்டு காடு மேல படிஞ்ச மாதிரி இருந்தது. அந்த இருட்டுலயும் டாக்டர் வந்த குட்டி யானைய கண்டுபிடிச்சாரு. அவர் சொன்னதுக்கு அப்புறம் உத்து பார்த்தேன். எனக்கும் அந்த யானைய தெரிஞ்சது. அதோட கொம்பு வெள்ளையா சின்னதா தெரிஞ்சது. இந்த வயசுல தனியா வரமாட்டானே அப்படின்னு டாக்டர் கிட்ட போக ஆரம்பிச்சாரு. நான் டார்ச் போடட்டுமா அப்படின்னு கேட்டேன். வேணாம், வெளிச்சத்தை பார்த்தா எல்லாமே மாறிடும் சொல்லிட்டு இருட்டிலேயே கிட்ட போனோம். என்ன அங்கேயே நிக்க சொல்லிட்டு டாக்டர் மட்டும் கிட்ட போய் அதோட கொம்பை மெதுவா தொட்டாரு. அந்த குட்டியான தும்பிக்கையை தூக்கி டாக்டர் மேல போட்டுச்சு. அதுவே பாம்பு மாதிரி சரிஞ்சுது. அப்புறம் என்னையும் கிட்டவா அப்படின்னு கூப்பிட்டாரு. அந்த குட்டியான என்னை யாருன்னு சோதனை போட ஆரம்பிச்சுது. டாக்டர் அந்த யானையை இப்ப சோதனை போடணும், கீழே படுக்க வச்சாதான் என்னன்னு பார்க்க முடியும்னு சொல்லிட்டு அவரோட மருந்து கிட்ட எடுத்துட்டு வர சொன்னாரு. நான் ஓடி போய் அந்த கிட்ட எடுத்துட்டு வந்து கொடுத்தேன். யானையோட வாயில ஊசி போட்டு படுக்க வச்சாரு. சின்ன குழந்தைக்கே இருக்கிற ஆர்ப்பாட்டம் முடிஞ்சதும் அதுவும் சாதுவா கீழே படுத்துக்குச்சு. படுத்ததுக்கு அப்புறம் அதோட தும்பிக்கையில இருந்து விட்ட மூச்சு என்னோட விழா எலும்ப தொட்டுச்சு. விளக்க கிட்ட காட்ட சொன்னாரு. திரும்பவும் ஒரு பீர் பாட்டில் உடஞ்சி அதோட காலில் ஏறி இருந்தது. நல்ல வேலை முழுசா உள்ள போகல. குட்டியானங்கிறதால அதோட எடை கம்மிங்கிறதால தப்பிச்சது. டாக்டர் அந்த பீர் பாட்டில உருவி எடுத்தாரு. ரத்தம் அவரோட கையை நினைச்சது. இன்னும் ஏதாச்சும் உடஞ்சி சில்லுங்க உள்ள இருக்கான்னு செக் பண்ணாரு. நல்ல வேலை, அந்த மாதிரி எதுவும் இல்லை. இந்த குட்டியான ரொம்ப லக்கின்னு சொல்லிட்டு பஞ்சில மருந்த நினைச்சு கட்டி விட்டாரு. 1 மணி நேரத்துல எழுந்து காலையில முதுமலைக்கு போயிடுவான் அப்படின்னு டாக்டர் சொன்னாரு. என்ன டாக்டர், முதுமலைக்கா?
ஆமா, 1.5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு யானைக்கு முள்ளு எடுத்து விட்டோமே, அங்க இருந்து சின்ன குட்டி தான் இவன். அப்போ சின்னதா எருமை குட்டி மாதிரி இருந்தான். இப்போ கொஞ்சம் வளர்ந்துட்டான். ஆனா நீங்க எப்படி இந்த குட்டி அதான்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்டேன். ஏன், அங்க பார்த்த ஒரு மனுஷனை இப்ப திரும்ப பார்த்தா அவனால அடையாளம் கண்டுபிடிக்க முடியாதா அப்படின்னு கேட்டாரு. ம், சரிதான். ஆனாலும் இவ்ளோ தூரம் தேடி வந்தது அதிசயமா இருக்கு. யானைங்க தேடி போறத பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். 300 கிலோமீட்டர் வரைக்கும் ஒருத்தரை தேடி போகுமா. சின்ன விஷயத்த கூட மறக்காதான். ஆனாலும் முதுமலையில நாங்க ஜீப்ல வந்ததை எப்படி கண்டுபிடிச்சிருக்கோம்? அதை நினைச்சு நினைச்சு வியந்து போச்சு எனக்கு. சில சமயம் எப்பவாச்சும் வந்து பார்த்திருக்கலாம். அப்படியே நாங்க வீட்டுக்கு வந்துட்டோம். டாக்டர் அந்த காட்டை உத்து பார்த்தாரு. அங்க ஒரு பெரிய யானை கூட்டத்தோட அசைவு தெரிஞ்சது. நான் டார்ச் அடிக்க போனேன். நோ நோ அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த யானைங்க வந்து இந்த குட்டியை கூட்டிட்டு போயிடும் வா அப்படின்னு சொன்னாரு. உடனே 20 யானைங்க ஒன்னா சேர்ந்து பிளறிச்சு. என் உடம்பே கூசி போச்சு. ஆச்சரியத்துல மிதந்து நின்ன. என்னை அறியாமலே கையை தூக்கி கும்பிட்டேன். அந்த யானை கூட்டம் தும்பிக்கையை தூக்கி திரும்ப திரும்ப பிளறிச்சு. ஆமா, வானத்திலிருந்து தேவதைகள் ஆசீர்வாதம் பண்ண மாதிரி இருந்தது. அந்த வானம் முழுசா யானைகளோட சந்தோஷம் தான் நிறைஞ்சு இருந்தது. வா அப்படின்னு என்னை கூப்பிட்டுட்டு டாக்டர் வீட்டுக்குள்ள போனாரு. இப்படி முடியுது இந்த உருக்கமான சம்பவம். இது டாக்டர் கிருஷ்ணமூர்த்திய பத்தின ஒரு சின்ன வரலாறு. இந்த கதையை சொன்னதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். திரும்பவும் அடுத்த கதையில் சந்திக்கலாம். நாம் இணைந்திருப்பது நம்ம இணைத்திருப்பது உயிர் எழுத்து. நான் தமிழ் வேதா.